ஞானமுள்ள வார்த்தைகள், அறிவான வார்த்தைகள் இதில் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. ஹீப்ரு வார்த்தையில் இதற்கு மிஸ்லே என்று பெயர். மா ஷா லா யோத், மிஸ்லே என்கிற பெயர். கிரேக்க மொழியில் பரோய்மாய் என்ற பெயர் இதற்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இது எபிரேய மொழியில் உள்ள அங்கங்களிலே கெத்துவிம் என்று சொல்லுகிற டோரா என்று சொல்வார்கள், டோரா. டனக் என்று சொல்வார்கள் மெய்னா. டா நா டோரா, நா நா நபீம், கே நா கெட்டுபிம். கெட்டுபிம் 3 பகுதியாக அவங்க பைபிள் இருக்குது. நம்ம பைபிள் 2 பகுதி, பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு. அவங்க பைபிள் 3 பகுதி. புதிய ஏற்பாடே அவங்களுக்கு கிடையாது. பழைய ஏற்பாடில் இந்த 3 டனாக், டா நா கா, டா நா டோரா, நா நா நபீம், கா நா கெட்டுபிம். டனக் இல்லை, அவங்க பைபிள் பேர் என்ன பேர் தான்? டனக். அந்த டனக்கு 3 பகுதியாக இருக்கும். டா நா கா. டால தோங்குறது டோரா, நால தோங்குறது நபீம், கால தோங்குறது கெத்துபீம். என்னான்னு சொல்கிறேன். டோரானா பஞ்சாங்கமம், ஆதியாகமம், யாத்திரையாகமம், லேவியராகமம், எண்ணாகமம், உபாகமம். டனக்கில் உள்ள டோரா பஞ்சாங்கம். அப்புறம் நா நபீம். நபீம்னா நபி. நபினா தீர்க்கதரிசிகள், பழைய பெரிய தீர்க்கதரிசிகள், சிறிய தீர்க்கதரிசிகள், அதனால் வந்து இப்போ கெத்துவிம் அப்படின்றதுல தான் வருது. கெட்டுவிம் என்றால் பாடல்கள், சங்கீதங்கள், இதெல்லாம் இந்த கெட்டுவிம் என்கிற பகுதியில் தான் இந்த நீதிமொழிகள் வந்திருக்கு. இது பொதுவாகவே ஜென்ரலாகவே இஸ்ரவேலர்களுடைய ஞானம்னு சொல்லலாம். அதை சாலமோன் ஒரு ஞானின்றதான் எழுதி வச்சிட்டாரு. அவர் எல்லா அறிவும் கற்றவர். யூத ஞானம், இஸ்ரவேலுடைய அறிவு, உலக ஞானம் எல்லாமே கற்றவர். இதை எழுதி வச்சார். அவர் படித்தவர். அவர் நல்ல ஒரு எக்ஸலண்ட்டான பர்சன். ஒரு ரபாயின்னு கூட அவரை சொல்லலாம். ஆக சாலமோன் எழுதி வச்ச அந்த 31 நீதிமொழிகள். இந்த நீதிமொழிகள் உலகத்துள்ள பிற மொழிகளோட, பிற பழமொழிகளோட ஒத்து போகிறதா சொல்கிறாங்க. ஒத்து போகுது. ஆனால் நம்ம எல்லாருடைய விசுவாசம் பிற மொழிகளை காட்டிலும் வேதம் நமக்கு பழமையானது. நல்லா தெளிவாக புரிஞ்சுங்க. சாலமோனை வச்சு வேதத்தை கணக்கு போடாதீங்க. சாலமோன் அப்பா தாவீது அப்படியே போனால் ஆதாம்லேருந்து வரணும். கரெக்டாக? ஆதாமுக்கு யார் சொல்லி கொடுத்துருப்பாரு? ஆண்டவர். ஆதாமுக்கு சொல்லி கொடுக்க, ஆதாம்லேருந்து அப்படியே ஆபிரகாமுக்கு வர, ஆபிரகாம் அப்படியே ஈசாக், யாக்கோப் அப்படியே வந்து சாலமோன் காலத்தான் எழுதப்படுகிறது. ஆக மிகவும் பழமையான ஒன்று. நீதிமொழிகள் ரொம்ப நல்லது. எனக்கும் நீதிமொழிகளுக்கும் நிறைய சம்மந்தம் இருக்குங்க. எங்கள் அம்மா சின்ன வயசில் ஒரு நாளைக்கு ஒரு நீதிமொழிகள் படிக்கலைன்னா விட மாட்டாங்க. இன்றைக்கினா டேட்டு அப்படின்வாங்க. இன்றைக்கினா டேட்டு சொல்லுங்கள் பார்க்கலாம். 10ஆம் தேதினா என்ன நீதிமொழிகள் படிச்சிருக்கணும்? 10 படிச்சிருக்கணும். மீதி எப்போ படிக்கிறோமோ இல்லையோ நீதிமொழிகள்லாம் பண்ணோம், அது ரிப்பீட் ஆகும். எங்களுக்குள்ள சந்தோஷம். 30 நாள் வரும்போது 31ஆவது படிக்க தேவையில்ல, 28 நாள் வரும்போது மீதி 3 படிக்க தேவையில்ல, அப்படிலாம் யோசிப்போம். ஆனால் அடுத்த நாள் இன்னொரு நீதிமொழிகள் வந்துடுதுண்ணா, திரும்பி 1ஆம் தேதி 1வது நீதிமொழிகள் ரிப்பீட் ஆகுமே. ஓகே, இதில் மொத்தம் 30. இதை முதல் 1லிருந்து 9 நீதிமொழிகள் சாலமோன் இஸ்ரவேலின் ராஜா, தாவீதின் குமாரன்னு தன்னை எழுதி வச்சிருப்பார். 1லேருந்து 9 வரைக்கும் எழுதியிருப்பார். நான் தான் சாலமோன், எங்கள் அப்பா பேர் தாவீது, நான் யார்? இஸ்ரவேலின் ராஜா. 10லேருந்து 22 வரைக்கும் படித்தோம்னா சாலமோனுடைய நீதிமொழிகள் தன் பேரை மட்டும் போட்டிருப்பார். 22ஆம் அதிகாரம் பாதியிலேருந்து 24ஆம் அதிகாரம் பாதி வரைக்கும் என்ன போட்டிருப்பாருன்னா ஞானிகளுடைய சொல் என்பதாக எழுதி வச்சிருப்பார். 24 அப்படியே கண்டினியூ ஆகும் ஞானிகளுடைய. இப்போ இன்னைக்கு நாளைக்கெல்லாம் ஞானிகளுடைய மொழிகள் அல்லது ஞானிகளுடைய பழமொழிகள் என்பது போல் படிக்கலாம். 25லேருந்து 29 வரைக்கும் சாலமோனதே இல்லைங்க, மீதி ராஜாக்கள், மீதி ஞானிகள் சொன்னது. இதை எசேக்கியா ராஜா எழுதி வச்சார். அவங்க தாத்தா ஆகிய சாலமோனோட புஸ்தகத்தில் மீதி உள்ள டைரியில் என்ன யார் எழுதினார்? எசேக்கியா எழுதி ஃபில் பண்ணாருன்னு சொல்லலாம். 39லேருந்து 31ஆம் அதிகாரத்தில் நம்ம பார்த்தோன்னா லெமுவேல் என்று சொல்லுகிற ஒரு மனிதன், அவன் ராஜாவாக இருக்கக்கூடும், கிங் லெமுவேல் என்று சொல்கிறார்கள். அவங்க தாய் அவருக்கு கற்றுக் கொடுத்தது அவர் எழுதினதாக சொல்லப்பட்டது. அதில் தான் புத்தி உள்ள ஸ்திரீ பற்றிலாம் பேசியிருப்பாங்க. புத்தி உள்ள ஸ்திரீயை பற்றி, ஒரு பெண் மிகவும்
அந்த குடும்பத்துக்கு ஆசீர்வாதம் பண்ணும். பெண் மிஸ் பண்ணால் எல்லாமே மிஸ் ஆகிடுங்க. ஆண்கள் தான் நம்ம யார் மேலேயும் பழி போட முடியாது. ஒரு பெண் தான் அந்த குடும்பத்தினுடைய குத்து விளக்காய் இருக்கிறாள். புத்தி உள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறாள், புத்தி இல்லாதோ தன் கையினால் அதை இடித்து போடுகிறாள். பெண் எவ்வளவு முக்கியம் அந்த குடும்பத்துக்கு, அந்த திருச்சபைக்கு, அந்த ஜபக்குழுத்துக்கு, ஊழியத்துக்கு பெண்கள் எவ்வளவு முக்கியம் என்பதை பற்றி நீதிமொழிகள் தாங்க நமக்கு கற்றுக் கொடுக்குது. புத்தி உள்ள ஸ்திரீயை பற்றி எல்லாம் சொல்லப்பட்டிருக்குது. ஆக என்னுடைய புரிந்து கொள்ளுதலின்படி நம்ம எல்லாமே ஒரு நாளைக்கு ஒரு நீதிமொழிகள் படித்தா நல்லாயிருக்கும்னு தோணுது. நம்ம டைமை வேஸ்ட் பண்ணாமல் ஒரு நாளைக்கு ஒரு நீதிமொழிகளை நம்ம படிச்சுக்கிட்டு அதில் வருகிற அந்த அந்த ஞானமான வார்த்தைகளை நாம் கற்றுக்கொண்டா நல்லாயிருக்கும்னு நான் ஃபீல் பண்ணுறேங்க. இது நிறைய அறிவுரைகளை நமக்கு இன்றைக்கி தர போகிறது. ஹல்லேலூயா, ஆமென். அப்படி என்னையா தரப்போகுது அப்படின்னு கேட்குறீங்களா? இந்த நீதிமொழிகளுக்கு நான் டைட்டில் கொடுத்தேன், ஞானிகளின் உபதேசங்கள். நம்ம பெரியவங்க கூட போகும்போது ஆளுக்கு ஒன்று ஒன்று சொல்லி தருவாங்க. நிறைய பேர்கிட்ட நிறைய கற்றுக்கிட்டேன். நிறைய பேர்கிட்ட சிலது சொல்கிறேங்க இல்லைங்க. பரோட்டா எப்படி சாப்பிட்ணுன்னு எங்கள் சித்தப்பா ஒருத்தர் சொல்லி கொடுத்தார். இன்றைக்கு வரைக்கும் என்ன பண்ண மாட்டேன், மறக்க மாட்டேன். இதெல்லாம் ஒரு சுவாரஸ்யமான விஷயங்கள். அவங்க சொல்லித்தரலன்னா நம்ம கற்றுன்னு இருக்க சாப்பிடவே தெரியாது இல்லை. ட்ரை ஃபிஷ் குழம்பு, நம்ம தமிழில் கருவாடுன்னு சொல்லுவோம்ல, அது எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. அதை சாப்பிட்ணும் அப்படின்னு எங்கள் சொந்தக்கார சித்தப்பா சொல்லி கொடுத்தாரு. ஒரு காம்பவுண்டுக்குள்ளே போனால் கேட்டை திறந்துட்டு போனோம்னா திரும்பி வரும்போது கேட்டை மூடிட்டு வரணும்னு எங்கள் பியானோ மாஸ்டர் சொல்லி கொடுத்தாரு. என்னப்பா உனக்கு பியானோ மாஸ்டர் பியானோ சொல்லி தரலையா? இதையும் சொல்லி கொடுத்தாரு, அதையும் சொல்லி கொடுத்தாரு. ஒரு இடத்துக்கு போனால் நம்ம முதல்ல அவங்களுக்கு சல்யூட் வைக்கணும், குட் மார்னிங் சார் அப்படின்னு சொல்லணும். அவர் திரும்பி சொல்கிறாரோ இல்லையோ அது அவரை சார்ந்தது. ஆனால் நீ எங்கள் பியானோ மாஸ்டர் சொல்லி கொடுத்தார். ஆமென். கடனே வாங்கக்கூடாதுன்னு எனக்கு தெரிந்த ஒரு செல்வந்தர் சொல்லி கொடுத்தார். கடன் வாங்கக்கூடாது. பணத்துக்கு நீ மரியாதை தரனா இன்னொருத்தன் பணத்தை வாங்கக்கூடாது. உன் கையில் அப்போ தான் உன் கையில் உள்ள ₹1 வேல்யூ தெரியும். நீ கடன் வாங்கிட்டேன்னா உன் பணத்தோட மருமை தெரியாது. எனக்கு சொல்லி கொடுத்தாங்க. ஆமென். ஊழியம் செய்வது எப்படி என்று சொல்லி என்னுடைய பெற்றோர் சொல்லி கொடுத்தாங்க, என்னுடைய ஆவிக்குரிய தாய் தந்தை சொல்லி கொடுத்தாங்க. அப்போ நிறைய உபதேசங்கள், எக்ஸார்டேஷன். த வேர்ல்ட் இஸ் ஃபில்ட் வித் லாட் ஆஃப் விஸ்டம். நிறைய ஞானம் இருக்குது, அஞ்ஞானமும் இருக்குது, பிரயோஜனம் இல்லாததும் இருக்குது. ஆமென். இந்த வாரம் நமக்கு செய்திக்கு துவக்கத்திலே கர்த்தர் நம்மோடு பேசினார். பிரயோஜனமானதை இருக்கிறதை உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியில் உன்னை நடத்துகிற தேவனாகி கர்த்தர் நானே. ஏசாயா 48:17. இன்னைக்கு கர்த்தர் பிரயோஜனமானதை தான் நீதிமொழிகள் 23 மூலமாக பேசுகிறார். எத்தனை பேர் புரிஞ்சுக்க போறீங்க? இந்த வேதத்தை எடுத்து உங்க மார்பில் அணைச்சிக்கங்க. இன்னைக்கு நான் எது பண்ணது பிரயோஜனமோ தெரியாது, இந்த வசனம் எனக்கு பிரயோஜனமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. 23 பிரயோஜனமான அதை கர்த்தர் நமக்கு போதிக்க போகிறார். ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருக்க போகிறீங்க. கர்த்தர் உங்களை கோடியா ஆசீர்வதிப்பாராக. நீங்கள் இந்த செய்திக்குள்ளே வர முடியாது, உங்களுடைய அன்புடன் அழைக்கிறேன். இதை 2 பகுதிகளாக பிரிக்கிறேன். 1-18 வரைக்கும் செய்யாதே, பண்ணாதே, அப்படி நடக்காதே, அப்படி பார்க்காதே, டு நாட் அப்படின்னு பேசுகிறாங்க. பண்ணாத, போவாத, வராத, போகாத இடந்தனிலே போக வேண்டாம், மாதாவை ஒரு நாளும் மறக்க வேண்டாம், அப்படிலாம் நமக்கு செய்யாதன்னு அழகாக சொல்லி கொடுத்தாங்க. அது மாதிரி சாலமோன் ஞானியை நமக்கு சொல்லி தருகிறார். என்ன பண்ணாத, பண்ணாத. எத்தனாம் வசனம் வரைக்கும்? 1-18. 19-25 வரைக்கும், மகனே நீ ஒரு நாள் வளர்ந்து விடுவாய், உனக்கு பொன்னும் பொருளும் ஆஸ்தியும் பணமும் அந்தஸ்தும் உண்டாகும்போது நீ 2 இடத்தில் உண்மையாய் பத்திரமாய் இருக்க வேண்டும். ஒன்று மதுபானம், இன்னொன்று பெண்கள், மாது அப்படி என்பதாக 19-25 வரைக்கும் இந்த ஞானி நமக்கு 35 வரைக்கும் இந்த ஞானி நமக்கு சொல்லித்தர போகிறார். நம்ம இதுக்குள்ளே டீட்டெயிலாக போவோம். உபதேசங்கள், சேயிங்ஸ் ஆஃப் த வாய்ஸ் அப்படின்ற தலைப்பில் நாம் இன்றைக்கு படிக்க போகிறோம். எத்தனை பேர் ரெடியாக இருக்கிறீங்க? ஹல்லேலூயா. இன்றைக்கி என்னென்ன ஐயா கவர் பண்ண போகிறாருன்னா, நம்பர் 1 டிசிப்ளின். ஒழுக்கம் விழுப்பம் தரலான், ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும். மகனே நீ ஒழுக்கமாய் வாழ வேண்டும், உன் நேரத்தை ஒழுக்கமாக கடைப்பிடிக்க வேண்டும், உன் பேச்சை ஒழுக்கமாக பேச வேண்டும், உன் பணத்தை ஒழுக்கமாக செயல்படுத்த வேண்டும் என்று பெரியவங்க நமக்கு சொல்லி கொடுத்தது போல என்ன பண்ணமா? ஒழுக்கம். இரண்டாவதாக ஞானி இதில் சொல்லித்தரப்போகுது செல்ஃப் கண்ட்ரோல். உன்னை நீயே பத்திரமாக பார்த்து கொள்ள வேண்டும், உன்னை நீ அடக்கி ஆள தெரிந்தவனாய் இருக்க வேண்டும். தேர்டு வெல்த். உன் பணத்தை நீ எப்படி
சம்பாதிக்க வேண்டும், எப்படி செலவு செய்ய வேண்டும். நம்ம எல்லாருக்குமே ஈஸி செலவு பண்ணுறது. எத்தனை பேருக்கு செலவு பண்ணுறது பிடிக்கும்? புது பைக் வாங்கினோம், புது ஃபோன் வாங்கினோம், புது ஷர்ட் வாங்கினோம், புதுசாக வாங்கினோம். ஹலோ பிரதர், அது பேர் தான் வெல்த் மேனேஜ்மெண்ட். மேனேஜ்மெண்ட் என்பது செலவில் மாத்திரமல்ல, சம்பாதிப்பதில் துவங்குகிறது. நம்ம செகண்ட் ஹாஃப்லேருந்து தான் போகிறோம். எங்கேருந்து போகிறோம்? பாதியிலேருந்து போகிறோம். யாரோ சம்பாதிக்கிறாங்க, நம்ம என்ன பண்ணுறோம்? செலவு பண்ணுறோம். நோ நோ நோ, சாலமோன் சொல்ல போகிறாரு, அப்படி இல்லை. நீ சம்பாதிக்கணும், செலவும் பண்ணணும். நம்ம சம்பாதிச்சதுலேயே ஞானிங்க சொல்லுவாங்க 40% மேலே செலவு பண்ணக்கூடாதான். எவ்வளோ சம்பாதிச்சதுலே எவ்வளோ செலவு பண்ணக்கூடாதான்? செலவு பண்ணக்கூடாது. எவ்வளோ செலவு பண்ண? 100 ரூபாய் சம்பாதிச்சிங்கன்னா எவ்வளோ தான் செலவு பண்ணோம்? 40% தான் செலவு பண்ண முடியும். மீதி 60க்கு கணக்கு கொடுக்கணும். இது என்ன பண்ண, அது பண்ண. இதை நமக்கு சொல்லித்தரப்போம். பேரண்டிங், பிள்ளைகளை எப்படி வளர்க்க வேண்டும், நாம் எப்படி நல்ல தாயாய், தந்தையாய், அண்ணனாய், அக்காலாய், பெரியப்பா, சித்தப்பா, அங்கிளா, எப்படியோ இட்ஸ் பேரண்டிங் இருக்க போகிறோம். எல்லாத்துக்கும் மேலே இந்த 23ஆம் அதிகாரத்தில் ஹவு டு லீவ் அ காட்லி லைஃப், தேவனுக்கு பயந்தது எப்படினாலும் வாழலாமா? நம்ம இஷ்டப்படி வாழலாமா? இல்லை மகனே, ஆண்டவருக்கு பயந்து வாழ வேண்டும். கர்த்தர் ஒருவர் இருக்கிறார் என்று பயந்து வாழ வேண்டும். கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். இப்போ ஸ்டார்ட் பண்ணும்போதே இது ராஜா, பணக்காரன், ஐஸ்வர்யவான், எல்லாம் ஏராளமாக இருக்கும். அந்த ஏராளத்தில் சாப்பாடும் சொல்லுங்கள் ஏராளம். இன்றைக்கு நம்ம நாட்டினுடைய டெக்னாலஜி டெக்னாலஜிக்கலி அட்வான்ஸ்டு காலத்தில் வாழறோம். ஆஸ்திரேலியாவோட ஆப்பிளை நீங்கள் என்ன பண்ணலாம், இங்கே சாப்பிட்லாம். இங்கே ஒரு கடையில் நான் போய் ஒரு பேரிக்கா வாங்கினேன். அது என்னது? ஹைப்ரிட் பேரிக்கா, பியர் ஃப்ரூட் என்று சொல்வார்கள். இது எங்கேருந்து வருதுங்கன்னு கேட்டேன். அது அன்னைச்சி சொல்கிறார், சவுத் ஆஃப்ரிக்காலேருந்து வருது. சாலமோனுக்கு அன்னைக்கு அந்த மாதிரி வந்திருக்காது சவுத் ஆஃப்ரிக்காலேருந்துலாம். அது வரத்துக்குள்ளே அது காஞ்சி போயிடும். அதனால் அவர் தேசம் விட்டு தேசம் போகிறார். இப்போ சாலமோன் எகிப்துக்கு போகிறார். எகிப்தில் உள்ள உணவு, இப்போ எகிப்தில் சாப்பிட்ற மீன் எருசலேம் சேராது. ஏன்னா அப்போல்லாம் கலிலேய கடலில் பிடிச்ச மீனே எருசலேமுக்கு கருவாடாக தான் சேருமா, மீனாக சேராதா. இது ஜீசஸ் காலத்தில், இது சாலமோன் காலம். அப்போ மீன் வேணும்னா, கடல் மீன் வேணும்னா இவங்க அங்கே போகணும். ஏன்னா குதிரை தான், நடந்து தான் வரணும், அவ்வளோ சீக்கிரம் வராது. அப்போ நீ எங்கன்னா சாப்பிட போயிட்ட, வேறு நாட்டுக்கு போயிட்ட, வேறு ஊருக்கு போயிட்ட, கவனிக்க முக்கியமான விஷயம், அங்கே நீ ஒரு அதிபதியோட சாப்பிட உட்காரும்போது நீ செல்ஃப் ரிஸ்ட்ரைனாக சாப்பிட்ணும். உன்னை சுற்றி பவர்ஃபுல்லான பீப்புள் இருக்கிறாங்க. அவங்க நீ சாப்பிடுன்னுவாங்க, ஆனால் நீ எப்படி சாப்பிட்றன்னு பார்ப்பாங்க. என்ன பண்ணுவாங்க? நீ எப்படி சாப்பிட்றன்னு பார்ப்ப. உனக்கு முன்பதாக இருக்கிறதை நன்றாய் கவனித்துப்பார். யூ ஹேவ் டு லுக் அட் தோஸ் ஃபுட்ஸ். அது என்ன பண்ணோம்? நன்றாய் கவனித்து பார். அதிபதி உட்காந்துருக்காரு, நீயும் சாப்பிட போகிற, அதிபதியும் சாப்பிட போகிற. நீ போஜனை பிரியனாக இருந்தால் உன் தொண்டையில் உன் கத்தியை வை. நீ போஜன பிரியனா இருந்தீங்க, என்னத்தை பண்ணு? தொண்டையை கத்தி வைனான்னு அர்த்தம். கத்தி வச்சு குத்திக்கோ இல்லை, ஒரு கத்தியும் உள்ளே விட்டுக்கோ, அப்புறம் சாப்பிடு. எப்படிங்க சாப்பிட முடியும்? ஒரு ஸ்பூனை வாய்க்குள்ள அப்படி விட்டுக்கா, அதுக்கப்புறம் நீ லட்டு சாப்பிடு, மெல்ல முடியும்? அப்படி சாப்பிடு. சாலமோனுக்கு ஒரு நல்ல கைத்தட்டு கொடுக்கலாம். ஹல்லேலூயா. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, தேன் கூட்டையும் மிதித்தவன் போன்று சாப்பிடு. அந்த சாப்பாடு மீது உனக்கு ஈர்ப்பு இல்லாதவனை போன்று சாப்பிடு. அந்த சாப்பாடு என்று சாப்பிடாதே, அது அளவாய் தான் சாப்பிடுகிறாய் என்பதை அவன் தெரிந்து கொள்ளும்படியாக சாப்பிடு. நீ போஜன பிரியன் என்பதை அவனிடத்தில் காட்டாதே, நீ ஞானத்தின் பிரியன் என்பதை அவனிடத்தில் காட்டு. நல்லா சொல்லி தந்திருக்கார்ல. அவனுடைய ருசியுள்ள பதார்த்தங்களை இச்சியாதே. சார் சாப்பிட்டு மீதி நான் எடுத்துன்னு போயிட்டா எங்கள் வீட்டுக்கு, எங்கள் பசங்களுக்கு கொடுக்கிட்டா சொல்லாதே. அவைகள் கள்ள போஜனமாமே. என்ன போஜனம்? இட் இஸ் அ ட்ராப் ஃபார் யூ. இவன் சாப்பாடு அடிமை, இவன் உணவுக்கு அடிமை என்று அவன் உன்னை புரிந்து கொள்ள வேண்டத்தக்கதாக இந்த உணவின் இச்சையை அங்கே காட்டாதே அப்படின்ட்டாருங்க. ஆமென். நம்ம தெரியாத மாதிரி சொல்லலாம், நம்ம கரெக்ட் மாதிரி பேசலாம். நம்ம எல்லாரும் ஒரு டைம் எதுக்கு அடிமை? சாப்பாட்டுக்கு அடிமை. பாருங்க, எல்லாரும் பிரியாணி சாப்பிட்டுங்கிறாங்க.
ஒரே ஒருத்தர் மட்டும் ஒரு பொட்டலத்தில் கொஞ்சோண்டு ஒயிட் ரைஸ் சாப்பிட்றாரு. மொத்த ஜனமும் அந்த ஒயிட் ரைஸ் மேலே தான் ஆசைப்படுது. எங்களுக்கு ஒயிட் ரைஸ் இல்லையா? ஆனால் என்ன போட்டிருக்காங்க? அப்போ ஜனங்களோட இச்சை ஃபுல்லாக எது மேலே வந்துருச்சு? ஒயிட் ரைஸ் போட்டு கொஞ்சம் ரசம். எல்லாரும் ஒயிட் ரைஸ் சாப்பிட்றாங்க, ஒருத்தர் மட்டும் பிரியாணி சாப்பிட்றாரு. எல்லாரோட எண்ணம் யார் மேலே வருது? ஸோ அது ஒரு ஈர்ப்பு. நீ கவனமாக இருக்க வேண்டும். அந்த நேரத்தில் நீ அதை மேற்கொள்ள வேண்டும் என்பதை ஞானி நமக்கு சொல்லு. யூ ஹாவ் டு ஓவர் கம் இட். நீ அதை ஓவர் கம் பண்ண வேண்டும். யூ ஹாவ் டு ஓவர் கம் இட். ஹல்லேலூயா. கைகளை பைபிள் எடுத்துகிட்டு சொல்லுவோம். உணவினால் இருக்கிற அந்த இச்சையை மேற்கொள்ளக்கூடிய கிருபையை கர்த்தர் எனக்கு தருவாராக. ஆமென். இரண்டாவதாக பேசுகிறார், அதான் உபதேசங்கள். சாப்பாடு பற்றி உபதேசம் கொடுத்தார். ஆமென். டோட்டலாக போன சாப்டர்லேயும் இந்த சாப்டர்லேயும் ஒரு 12 உபதேசங்களுக்கு மேலே கொடுக்க போகிறாரு. இன்றைக்கி ஏறக்குறைய ஒரு 7 கிட்ட நம்ம பழகிப்போம். அப்போ டு நாட் கிரேவ் அரவுண்ட் டெலிகசிஸ். ஃபுட்டை பார்த்து என்ன பண்ணாத, கிரேவ் பண்ணாத. உலகத்தினுடைய இச்சைகள் உன்னை டிஸ்ட்ராக்ட் பண்ணக்கூடாது என்று சொன்னார். 4-5 வசனத்தை சொன்னார், பணம் உன்னை ஈர்க்கக்கூடாது. ஐஸ்வர்யவான் ஆக வேண்டும் என்பது பிரயாசப்படாதே, சுய புத்தியை சாயாதே. நேற்றுக்கு நைட்டு இதை படிச்சுட்டு படுத்தாங்க. ஒரு கனவு கண்டேன். ஆமாம், இது என்னோட புரிந்து கொள்ளுதல் தான். நீங்கள் உங்களால் முடிஞ்சால் இந்த கனவை நீங்கள் உங்களுக்கு எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். அந்த கனவில் ஒரு லேடி நிற்கிறாங்க. அந்த லேடிக்கிட்ட யாரோ ஒருத்தர் வந்து உனக்கு காசு வேணுமான்னு கேட்குறாங்க. அப்போ அந்த கனவில் அவங்களோட முகத்தெல்லாம் பார்க்கல, பின் பக்கத்தை பார்க்குறேன். நம்ம நாட்டு ஆள் இல்லை, அவங்க வெளிநாட்டுக்காரங்க மாதிரி தெரியுறாங்க. காசு வேணுமா உனக்கு? அப்போ அவங்க சொல்கிறாங்க, ஆமாம் எனக்கு ரொம்ப தேவைப்படுது, பணம் எனக்கு ரொம்ப தேவை. எதுக்கு? அதுக்கு நிறைய அடுக்கிக்கிட்டே போகிறாங்க. அதில் ஒன்று கூட சாப்பாட்டை பற்றியே பேசல. அவங்க எனக்கு இது வேணும், கார் வாங்கணும், ட்ரெஸ் போடணும் எல்லாம் சொல்கிறாங்க. அப்போனா இங்கே வா அப்படின்னு கூப்பிட்றாங்க. பார்த்தா ஒரு கதவு மாதிரி இருக்குது. கதவு மாதிரிக்கான கதவு இல்லை, அது கதவு மாதிரி ஒரு ஸ்பேஸு. அதுக்குள்ளே வந்தால் காசு தரேன்றாங்க. அந்த லேடி சொல்லுவோம், ஐயோ எனக்கு பயமாக இருக்குது, நான் வரமாட்டேன். அப்படியா, நான் உனக்காக உள்ளே போய் எடுத்துகிட்டு வந்து தரேன், நீ வாசலில் மட்டும் நில்லு அப்படின்னா. போயிட்டு எடுத்துகிட்டு வந்து தரான். கொடுக்குறவன் யாருன்னு தெரியல, அவன் கையை மாட்டான். நான் பார்க்குறேன். அது வாங்கிட்டு போயிடுது ஹாப்பியாக. கொஞ்ச நேரத்தில் திரும்பி வந்து நிற்குதுங்க, எனக்கு இன்னும் கொஞ்சம் காசு வேணும். அப்போ அவன் சொல்கிறான், போன முறை நான் உனக்காக வந்து எடுத்துகிட்டு வந்தேன், இந்த முறை நீ உள்ளே வாயேன். இல்லை எனக்கு பயமாக இருக்குது. ஏன் பயப்படுற? உள்ள காசு தான் இருக்குது, வா அப்படின்னு உள்ளே கூப்பிட்டு போகிறான். கொஞ்ச நேரம் கழித்து அது நிறைய காசுலாம் திரும்ப வெளியே வருது. வந்துட்டு போயிடுது, ஒரே சந்தோஷம். 3rd டைம் அது வந்து அவனை கூப்பிடவே இல்லை, அதுவே உள்ளே போகுது. போயிட்டு போன முறையோட கொஞ்சம் லேட்டாக காசு எடுத்துன்னு வருது. அந்த பணம், கோல்டு, அதுக்கு வேண்டியதெல்லாம் உள்ளே எடுத்துன்னு வருது இருட்டிலேருந்து. 5வது முறை வந்து அவனையும் கூப்பிடல, இன்னொருத்தரை கூப்பிடும்போது இந்த லேடி எப்படி ஒருத்தன் கூப்பிட்டான் அந்த மாதிரி, நீ வா. அப்போ அவங்க சொல்கிறாங்க, ஐயோ எனக்கு பயமாக இருக்குது, நீ இரு, நான் எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு எடுத்துருது. அப்படி பண்ணிச்சு இல்லைங்களா? ஒரு 10 முறைக்கு அப்புறம் உள்ளே போன லேடி வெளியே வரவே இல்லை. ஆனால் வேறு யாரோ இந்த லேடி பண்ணதை பண்ணுகிறாங்க. ஏற்கனவே ஒருத்தன் வந்து கூப்பிட்டு போனானே, அவன் எங்கே போனானே தெரில. அப்போ தான் எங்கள் மனதில் ஒரு தாட் வருது, இதுதான் உலகத்தினுடைய இச்சையில் வர பணம். சாத்தான் இருட்டில் கொடுக்குறான், அது என்ன பணம்னு தெரில. பைபிள் சொல்லுது, உன் கைகளின் பிரயாசத்தை நீ வேறு வழியில் உனக்கு பணமே வராது மகனே, உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவார். வீடு மாஸ்தியம் பிதாக்கள் வைக்கும் சுதந்திரம். அப்போ ஒன்று அம்மா அப்பா சொத்து தராங்க, இல்லை நீ சம்பாதிக்கிற, வேறு வழியில் உனக்கு காசே வராது. அப்படி வந்தால் அது சாத்தான் கையிலேருந்து வருது. அது வர்றது உன் கையில் டீல் பண்ணுது, நீயே வந்து எடுத்துக்கோ. அப்போ நான் யார் கையிலோ கேட்குறேன். அவங்க போனவங்க என்ன ஆனாங்க, அப்பா அப்படிலாம் அதெல்லாம் அப்படி தான், சும்மா வந்தால் உயிரை எடுத்துரும் அப்படின்னு பேசி அந்த கனவுல நான் முழிச்சுக்கிறேன். சும்மா வந்தால் எப்படி வருதுன்னு தெரியாமல் கணக்கு போடாமல் வந்தால் எப்படி வந்துடும், உயிரை எடுத்துரும். அதுதான் சாத்தான் கொடுக்குற பணம். இதை தான் சொல்கிறார், அதை நீ இச்சியாத. நீ ஐஸ்வர்யவானனே இல்லையே, ஏன் ஐஸ்வர்யத்தை இச்சிக்கிற? கரெக்டாக இல்லைங்களா? சாலமோன் கேட்குறார், நான் சொல்ல, நீ ஐஸ்வர்யவானே இல்லையே, அவ்வளோ பெரிய தங்கச்சங்கிலி போடுற அளவுக்கு உன்ட்ட காசு இல்லையே, உன் பெட்ரோல் சேர்த்து வைக்கலையே, ஏன் அதை இச்சிக்கிற? கரெக்டாக இல்லையா? ராஜா கேட்குறது. இவர் கோல்டுல விளையாடுற டன் கணக்கில் கோல்டை பேரம் பேசி வாங்கின ஒரு மன்னன். எகிப்துலேருந்து கோல்டு வருது, எல்லா நாட்டிலேருந்து கோல்டு வருது. ஆனால் அவர் கோல்டு பற்றி சொல்லித்தரார். கோல்டே உண்டு இல்லை, நீ எப்படி இச்சிப்ப பாருங்க. நீ ஐஸ்வர்யன் ஆக வேண்டும் என்று பிரயாசப்படாதே, சுய புத்தியை சாயாத. லைஃப்பில் முன்னுக்கு வரணும்னு நினை. நான் படித்து முன்னுக்கு வரணும், நான் பெரிய ஸ்கூல் கட்டணும், நான் பெரிய காலேஜ் கட்டணும், நான் பெரிய பைபிள் கட்டணும், நான் பெரிய கிளினிக், நான் பெரிய பைபிள் காலேஜ் கட்டணும், நான் பெரிய கிளினிக் வைக்கணும்
அப்படின்னு ஆசைப்படு, நான் பணக்காரன் ஆக வேண்டும் என்று ஆசைப்படாதே என் மகனே என்று சாலமோன் கற்றுத்தரார். புரியுதாம்மா? உங்களுடைய லட்சியம் என்ன லட்சியம்? பணக்காரன் ஆகணுமா? இல்லை. இப்போ சொல்லுங்கள், உங்கள் லட்சியம் என்ன? லட்சியம் ஒன்று வச்சுங்க. நான் 1000 பேர் கொண்ட ஒரு திருச்சபையை நிறுவனம், இல்லை நான் ஒரு ஹாஸ்பிட்டல் கட்டணும், ஒரு ஸ்கூல் கட்டணும், அப்படி லட்சியம் வைங்க. ஐஸ்வர்யவான் ஆக வேண்டும் என்கிற லட்சியம் ஆபத்தில் முடியுமா? இல்லாமற் போகும் பொருள் மேல் உன் கண்களை பறக்க விடுவானேன். இந்த உலகத்தினுடைய பணத்தையும் பொன்னையும் பொருளையும் இல்லாமல் போகும் பொருள் என்று சாலமோன் ஞானி சொல்லுகிறான். நம்ம எத்தனை பேர் ஏற்றுக்க போகிறோம்? எத்தனை பேர் ஏற்றுக்க போகிறீங்க? ஏற்றுக்கலாமா வேணாமா? ஆமென். 10 வருஷத்துக்கு முன்னாடி உங்கள் கையில் இருந்த கோல்டு இப்போ உங்கள் கையில் இல்லை. ஒன்று பேங்க்கில் இருக்கும், இல்லை காணாமல் போயிடுச்சு. மறந்துடாதீங்க, ஒரு வேளை நிறைய சேர்த்து வச்சுருந்தா அடுத்த 10 வருஷத்தில் அது நம்ம கையில் இருக்குமானும் தெரியாது. அதற்கு ஒரு பெயர் கொடுத்துருக்கிறான் ஞானி, இல்லாமல் போகிற பொருள். ஆமென். Do not set thine eyes upon the things which are not. which are not. இது என்ன பண்ணுமா? தனக்கு சிறகுகளை உண்டு பண்ணி கொண்டு ஆகாய மார்க்கமாய் பறந்து போ. அப்படியே சிறகு எடுத்துட்டு பறக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு கார் வாங்கணும்னு நினைக்கிறோம். அந்த கார் வந்துடுதுங்க, இஎம்ஐ கட்டலைன்னா கழுகு போல பறக்க வச்சு பறந்து போகுது. திரும்பி மீட்க முடியல. அவன் சொல்கிறான், சார் 5 இஎம்ஐ தானே சார் கட்டல, மொத்த காசையை கட்டிட்டேடு, இன்ட்ரெஸ்ட் எல்லாம் கட்டிட்டு அப்படியே சிறகுகளை வைத்த பறந்து போகிறது. ஐயோ, நான் ஒரு கார் வச்சுருந்தேனே போச்சே, ஐயோ நான் ஜுவல் வச்சுருந்தேனே போச்சே, ஐயோ நான் இத்தனை சங்கிலி வச்சுருந்தேனே போச்சே என்று ஆகாய மார்க்கமாய் பறந்து போகிறது. ஆக do not have this thought to become an rich man in this planet earth. எத்தனை பேர் ஏற்றுக்க போகிறீங்க? நம்ம லட்சியம் இன்னிலேருந்து மாறப்போகுது. உங்கள் லட்சியம் என்னன்னு அப்படியே ப்ரே பண்ணி மனசில் இருக்க. உங்கள் லட்சியம் என்ன பிரதர்? உங்கள் லட்சியம் என்னப்பா? நான் லட்சியம் உண்டு இல்லை, நான் அவரு போல் மாறணும், ஆடி காரு சங்கிலி கோல்டு. நோ மகனே, அது உன்னுடைய லட்சியமாய் இன்றையிலிருந்து இருக்கக்கூடாது. தலைமையில் கை வச்சு சொல்லுங்கள், பணக்காரன் ஆக வேண்டும் என்கிற லட்சியத்தை உடைத்தறிகிறேன் இயேசுவின் நாமத்தில். ஞானியாக மாறப்போகிறேன், அறிவுள்ளவனாய் மாறப்போகிறேன், சாதிக்கப் போகிறேன் இயேசுவின் நாமத்தினால. பலருக்கு ஆபிரகாமை போல ஆசீர்வாதமாய் இருக்க போகிறேன் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ராஜா 2 தாட்டையும் நம்மோட மிக்ஸ் பண்ணுறார். சாப்பாடையும் இச்சிக்காத, பணத்தையும் இச்சிக்காத. பணத்தை பற்றி டக்குன்னு பேசிட்டு திரும்பி சாப்பாடு பற்றி. ஆனால் இந்த ஃபஸ்ட்டு தாட்டுக்கு தான் திரும்பி வரார். நீ வன்கண்ணனுடைய ஆகாரத்தை புசியாது. வன்கண்ணன்னா ஈவில் ஐ. என்னது ஈவில் ஐ? ஈவில் ஐ என்னன்னா, பாரேன் மொத்த சிக்கன் பீஸையும் இவரே சாப்பிட்டு போயிட்டாரு, அவன் தான் வன்கண்ணன். அவங்கள அவங்க பார்த்துனேர். அவன் முன்னாடி நீங்கள் போய் சாப்பிட்டீங்கன்னா, இப்போல்லாம் டெக்னாலஜி அட்வான்ஸ் ஆச்சு, வீடியோ எடுத்து போட்டுருவான். வன்கண்ணன் முன்பதாக சாப்பிடாதே. வன்கண்ணனுடைய ஆகாரம், இட் இஸ் த ஈவில் ஃபெலோஸ் ஃபுட். அவன் கெட்டவன், என்னைக்குனாலும் சொல்லி காட்டிடுவான், நான் தான் உனக்கு நான் போட்டேன். ஒரே நாள் தான் சோறு போட்டிருப்பான், ஆனால் என்ன சொல்லுவான்? அந்த வருஷம் ஃபுல்லாக நான் தான் போட்டேன்னுவான். வன்கண்ணனை இச்சியாதே. அவன் இருதயத்தின் நினைவு எப்படி இருக்கிறது அப்படியே இருப்பான். புசின்னு சொல்லுவான், குடின்னு சொல்லுவான், பானம்னு சொல்லுவான். அவன் இருதயம் உன்னோடு இராது. நீ சாப்பிட்டத ஐயோ கையை விட்டு வெளியே வாமிட் பண்ணிடலாமா என்று சொல்லுகிற அளவுக்கு அவன் உன்னை இரிட்டேட் பண்ணுவான். உன் சொற்களை நீ இழந்து போவாய், உன் ப்ரொஃபைலை மாற்றிடுவான். நீ அவன் கூட ஒரு வேளை சாப்பிட்டதுனால, அவன் வீட்டில் சாப்பிட்டதுனால உனக்கு கெட்ட பேர் கொடுத்து விடுவான். அதனால் அவன் வீட்டில் என்ன பண்ணாத, சாப்பிடாது. நம்ம பெரியவங்க சொன்னாங்க, மதியாதார் தலைவாசல் மிதிக்கணும். கந்தையானாலும் கசைக்கு கட்டு, கூழானாலும் குளித்து கொடு. வன்கண்ணன் வீட்டில் கறி சோறு சாப்பிட போகாத. உன் வீட்டில் இருக்கிற கூழை என்ன பண்ணு, குளிச்சுட்டு குடி. நம்ம பெரியவங்களுக்கு நம்ம கை தட்டணும், சாலமோன் ராஜாக்கும் கை தட்டணும். இன்றைக்கி சொன்னார், வன்கண்ணன் வீட்டுக்கு போகாது. இவர் தான் வன்கண்ணன், அவர் தான் வன்கண்ணன் நம்ம டிசைட் பண்ண வேணாம். யாரையும் நம்ம குற்றம் சுமத்த வேணாம், நம்மளையும் நம்ம குற்றம் சுமத்திக்க வேணாம். அப்படிப்பட்ட கேரக்டரில் உள்ள பீப்புளை நம்ம பார்த்தோம்னா we should be extra cautious. பணக்காரன் ஆகிற லட்சியம் இருக்க கூடாது. அப்புறம் சாப்பாடே சாப்பிட்றது லட்சியமாக இருக்க கூடாது. ஆமேன். தேர்டாக என்ன உபதேசம் தரப்போறாருன்னா, கவனமாக பேசு. மூடன்கிட்டலாம் போய் பேசிகிட்டு இருக்காத. பாருங்க, மூடனுடைய செவிகள் கேட்க பேசாதே. மூடனுடைய செவிகள் கேட்க ஹலோ வாங்க எல்லாம் சர்ச்சுக்கு போகலாம், ஆண்டவருடைய ஊழியத்துக்கு போகலான்னா அவன் உங்களை கிண்டல் பண்ணிருப்பான்.
அவன் உன் கையிலேருந்து ஒரு வார்த்தை வரும்படியாக காத்து கொண்டிருக்கிறான். பேசாதே, உன்னை அவன் அசட்டை பண்ணுவான். ஆமேன். மூடனுக்கு இங்கிலீஷில் வார்த்தை ஃபூல்னு சொல்லப்பட்டிருக்கு. அவங்க யாருன்னா, ஒரு உருப்படியான வேலை நடக்கும்போது உருப்படி இல்லாத விஷயத்தை பேசி எல்லாத்தையும் கெடுப்பாங்க. அவங்க காமெடி, அவங்க ஜோக்கு, அவங்க இரிட்டேஷனில் பண்ணுவாங்க. அவங்க இன்டைரக்டாக ஞானத்தை அசட்டை பண்ணுவாங்க. என்னென்னலாம் ஞானம்? கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். சர்ச்சுக்கு போகிறத என்ன பண்ணுவாங்க? குறை சொல்லுவாங்க. ப்ரே பண்ணுறத கிண்டல் பண்ணுவாங்களா? ஆமாம். யார் ஞானத்துக்கு விரோதமாக செயல்படுவான்? அவன்தான் மூடன். அவனை தான் இங்கிலீஷ் சொல்லுது, ஹீஸ் அ ஃபூல். அவன் காதில் படுற மாதிரி ஒரு வார்த்தை கூட பேசக்கூடாது. ஒருவன் மூடன் என்று தெரிந்தால் ஞானமான வார்த்தைகளை பேசக்கூடாது. எல்லாரும் காசு சேர்த்து வைக்கணும்பா, மாதம் மாதம் காசு சேர்த்து வச்சு அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா அவன் உங்களுக்கு கவுண்டர் அட்டாக் கொடுப்பான். கரெக்ட் டைம் தூங்கி கரெக்ட் டைம் எழுந்துக்கணும் அப்படின்னீங்கன்னா மூடன் என்ன பண்ணுவான்? கவுண்டர் அட்டாக் கொடுப்பான். ஒழுங்காக ஜபம் பண்ணணும் சொன்னால் என்ன பண்ணுவான்? கவுண்டர் அட்டாக் கொடுப்பான். கரெக்ட் டைமுக்கு படிக்கணும் அப்படின்னு என்ன சொல்லுவான்? கவுண்டர் அட்டாக் கொடுப்பான். அதனால் நீ என்ன பண்ணாத, நீ ஞானியாக இருக்க வேண்டும் என்றால் உன் வார்த்தை ஞானிகளிடத்தில் தான் போக வேண்டும், மூடனிடத்தில் போகக்கூடாது. ஹல்லேலூயா. ஒன்றா வரலாம். ஃபஸ்ட்டு உணவை பற்றி பேசினார், பணத்தை பற்றி பேசினார், வார்த்தையை பற்றி பேசினார். இந்த பணத்தை பற்றி பேசினதுடைய கண்டினியூஷன் போல தாங்க 10th verse வருதுன்னா, பூர்வ எல்லைக்குறியை மாற்றாது. எல்லைக்குறிகளை மாற்றக்கூடாது. இன்றைக்கி நம்முடைய லேண்ட் வந்து எத்தனை வருஷத்து பட்டா? 100 வருஷம், 200 வருஷம், 1000 வருஷம் அப்படின்னா போதுங்க. 18th century 16ஆம் நூற்றாண்டுலேருந்துலாம் லேண்டு. அந்த காலத்தில் லேண்டு எப்படி? ஜமீன்கள் வாழ்ந்தாங்க. ஏன் ஜமீன்களுக்கு லேண்டு கொடுத்தாங்க? ஜமீன்கள் ராஜாக்களுக்கு வரி செலுத்தினாங்க. லேண்டே வரி தான். எந்த லேண்டுனா நீ எடுத்துக்கலாம் அந்த காலத்தில் சொன்னாங்க. எதனா எடுத்துக்கோ, ஆனால் என்ன பண்ணோம்? வரி செலுத்தலாம். அந்த காலத்து சாதாரண சாமானிய மனிதனால் வரி செலுத்த முடியல. அதனால் அவங்க கையில் என்ன இருக்காது? லேண்ட் இருக்காது. சின்னதாக ஒரு வீடு கட்டிகிட்டு இருக்கலாம். அப்படின்னா குட்டியாக 1 ஏக்கரை விட கம்மியாக, இல்லை 2 ஏக்கர் அப்படி வச்சுக்கலாம். ஆனால் 1000 கணக்கில் ஏக்கர் கணக்கில் ஜமீன்தார்கள் வைத்திருந்தார்கள், ராஜாக்கள் வச்சுருந்தாங்க. அவங்க என்ன பண்ணாங்க? வரி கட்டினாங்க. எல்லாருக்குமே ஒரே ரூல் தான். சாலமோன் ராஜா சொல்கிறாரு, பூர்வ எல்லைக்குறியை மாற்றாது. இது வந்து இஸ்ரேலுங்க. இஸ்ரேல் ஜோஷ்வா காலேப் தலைமையில் எல்லாருக்கும் லேண்டை பிரித்து கொடுத்தாச்சு. யாரோட லேண்டுமே யாருக்கும் போகாது. இஸ்ரேலில் லேண்ட் லா வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கு. கொஞ்சம் கவனிங்களா, நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஒருத்தர் இருக்கார், கவனிங்க. அவர் தான் லேண்டை விற்றுட்டார். ஐயா கவனிங்க. ஒருத்தர் இருக்கார் நம்ம ஊரில், அவங்க தாத்தா பாட்டி சேர்த்து வச்ச சொத்தில் வாழ்ந்துன்னு இருக்கார். லேண்டை என்ன பண்ணிட்டாரு? விற்றுட்டார். வெளியூருக்காரனுக்கு விற்றுட்டார். சரியா? விற்றுட்டு அவர் எங்கே போனோம்? இப்போ வாடகை வீட்டுக்கு போவார் இல்லை? அப்படி தானே போனோம், வேறு வழியில். இனிமேல் அவர் சொந்த லேண்டு வாங்க முடியுமா? நிலம் போகிற விலைக்கு வாங்க முடியும். இனிமேல் அவர் என்ன தான் ஆகிடுவார்? வாடகை வீட்டுக்கார ஆகிடுவார். இந்த ரூல் இஸ்ரேலில் அப்ளிகேட் ஆகாது சாலமோன் காலத்தில். ஒருத்தர் ஒரு லேண்டு விற்றார்ல, விற்கிறவரோட லேண்டு அந்த யூபிலி வருஷம் வரைக்கும் தான் செல்லும். ஐ மீன் 7 7s are 49. 49 வருஷம் தான் லீஸில் இருக்கும். 50வது வருஷம் தானாகவே இந்த ஜமீன்தார் கையிலேருந்து அந்த லேண்டு ஏழை கையில் வந்து சேர்ந்துடும். மாற்றவே முடியாது. த ரூல். சூப்பரா? அதிகபட்சம் 7 வருஷத்துக்கு ஒரு முறை எல்லாத்தையும் ரிட்டர்ன் பண்ணிடணும். அவன் ஏழைன்னு தெரிஞ்சிச்சு, அவனால் வட்டி தர முடியல, நீ அன்னைக்கு கொடுத்த. ஆனால் எத்தனாவது வருஷத்தில் கொடுக்கணும்? ஜூப்ளி இயர்னு வாங்கலை, 50th இயர் ஜூப்ளின்னு வாங்கலை. அந்த 7 7 14 21 28 35 42 49வது வருஷம் வரும்போதே ரெடி ஆகிக்கணும். 50வது வருஷத்தில் கிராண்ட் ரிலீஸ், மொத்தத்தை ரிலீஸ் பண்ணணும். உன் பேரில் பதிவே ஆகாது அந்த லேண்டு. என் தேசத்தில் ஒரு அனாதை இருக்கக்கூடாது என்பதற்காக கர்த்தர் யோசுவா மூலமாக போட்ட சட்டம், மோசஸ் மூலமாக போட்ட சட்டம். எக்கானமி ஃபாலே ஆகாது. 50 வருஷத்துக்கு ஒரு முறை ஒவ்வொரு குடும்பத்துக்கும் ஒரு நம்பிக்கை இருந்தது, யூபிலி வருஷம் வருகிறது, நான் விடுதலையாவேன் என்று. இதுதான் ஞானி சொல்கிறார். எல்லைக்குரிய மாற்றாத. சாலமோன் தான் பிள்ளைங்களுக்கு சொல்கிறார்ப்பா, அப்பா எசேக்கியா வருவ, எல்லா ராஜாக்களும் வருவீங்க, மறந்துடாத, உன் லேண்டு தான். ஆகாப்புன்ற ஒரு ராஜா இருந்தான், ஒய்ஃப் பேர் ஏசபேல். நாபோத் என்று சொல்கிற ஒரு மனுஷனோட கீரத்தோப்பை போய் கேட்டான். கீரத்தோப்பு, இவர் தோட்டம் வைக்கிறதுக்கு எதை கேட்குறாரு? இவர் அரண்மனை பில்டிங் கட்டுறது. நாபோத் சொன்னார், மூதாதருடைய எல்லைக்குரிய மாற்றக்கூடாதுன்னு சொல்லுது, நான் உனக்கு தரவே
முடியாது. அரண்மனை பக்கம் இருக்குது, தரவே முடியாது. இஸ்ரவேலா அப்படின்னும் போது அவன் போய் வருத்தப்பட்டான். ஐயோ, அரண்மனை பக்கத்தில் அப்படி ஒரு பால்கனி இருந்தால் நல்லா இருக்குமே, அங்கே இவன் லேண்டுக்கு தொல்லையாக இருக்கே, காசு கொடுத்தா கூட தர மாட்டாங்க. அவன் ஒய்ஃப் வந்து அவள் வெளியூர்காரி, சீதோன் நாட்டு ஸ்திரீ, தீரு சீதோன் நாட்டு ராஜாவோட பொண்ணு. அவள் வந்து, என்னங்க வீட்டுக்காரே ஆகாப்பே ரொம்ப சோகமாக இருக்கிறீங்க. எனக்கு லேண்டு தர மாட்டான், அதனால் நான் சாப்பிட மாட்டேன், அது பண்ண மாட்டேன், இது பண்ண மாட்டேன். போயா, வீட்டுக்காரனை பார்த்து போயான்னு சொல்லிட்டு பேலியாளின் மக்களை கொஞ்சம் பேரை கூட்டி நாபோத்தை வர வச்சாங்க பஞ்சாயத்தில். நாபோத்து வந்தான், ராஜாவுக்கு விரோதமாய் தூஷணம் சொன்னான். கேளுங்கப்பா, உண்மை இது. ராஜாவுக்கு விரோதமாய், ராஜாக்கள் புஸ்தகத்தில் ராஜாவுக்கு விரோதமாய் தூஷணம் சொன்னான், கர்த்தருக்கு விரோதமாய் தூஷணம் சொன்னான். கல்லெறிஞ்சு கொண்டாங்க நாபோத்தை. நாபோத்தோட ரத்தத்தை நாய்கள் நக்கிச்சான். ரோட்டில் வச்சு ஒரு நல்ல மனுஷனை, பெரிய மனுஷனை சாவடிச்சுட்டு படுத்துனுக்கு இந்த ஆகா பழுப்புனா, எசபேல் எந்திரி போ, லேண்டு காலி ஆயிடுச்சு, போய் எடுத்துக்கோ. அவன் போனான், கீரை தோப்பு எடுத்துட்டுனா வைக்க போகிறாரு, திராட்சை தோட்டம் வைக்க போகிறாராம். எல்லாம் வேலைலாம் ரெடி பண்ணிக்கிட்டு கேட்லாம் போட்டு பூட்டிட்டு வெளியே வரும்போது ஒட்டக மயிர் வஸ்திரம் தரித்து கொண்டு ஒருத்தன் நிற்கிறான், தீர்க்கதரிசி. வேறு யாராக இருக்கும்னு நீங்கள் நினைங்க, எலியா தீர்க்கதரிசி. டைரக்ட் காம்பேக்ட் ஆகாப் கையில். ஆகாப்போட ரதம் வருது, தீர்க்கதரிசி நிற்கிறார். எந்த நாபோத்தோட ரத்தத்தை நாய் நக்குச்சோ அதே இடத்துல நீடா, உன் குடும்பம்டா அப்படின்ட்டார். நீடா. நமக்கெல்லாம் தெரியும், அவங்களுடைய தலைமுறையில் வந்த ராஜாக்கள்லேயே அந்த எகு என்று சொல்லுகிறவன், அவன் மொத்த ஃபேமிலியும் இவர் சண்டையில் போய் செத்துருவார். அவரோட ரத்தத்தை கழுவும் போது அவரோட ரத்தத்தை நாய்கள் நக்கும். இந்த ஒரு பிளான் போட்டு நாபோத்தை சாவடிச்சாலே அவள் மலை மேலே, அவள் மதில் மேலே, எந்த அரண்மனையில் சிவி சிங்காரிச்சிருந்தா அதில் மேலேருந்து கீழே விழுவா. எகு என்று சொல்லுகிறவன் இப்போ ராஜாவாயிட்டான், புது ராஜா ஆகிட்டான், கர்த்தர் அபிஷேகம் பண்ணிட்டார். அவனுடைய ரதம் அவள் மேலே ஏறி போகுது. அவங்க போயிட்டு மேலேருந்து கீழே வரத்துக்குள்ளே எலும்புகள் கூட கிடைக்கலையாம், நாயே சாப்பிட்டுச்சான். அந்த நாய்ங்க என்ன நாய் எனக்கு தெரில, இல்லை அது வந்து டொமஸ்டிக் அனிமல். நாயெல்லாம் டொமஸ்டிக் அனிமல். டொமஸ்டிக் அனிமல் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கும். வைல்டு அனிமல் தான் மனுஷன். ஏன் வைல்டுன்றோம்? மனுஷனை சாப்பிட்றோம், அதனால தான் வைல்டு அனிமல். அது மனுஷனை அடிச்சிடும். நாய் வந்து டொமஸ்டிக் அனிமல், மனுஷனை சும்மா அட்டாக் பண்ணிட்டு போயிடும். ஆனால் இந்த நாய் வந்து வைல்டு அனிமல் ஆகி சாப்பிட்டுச்சு. இது சாலமோன் ராஜாவோட வாரிசுகளில் வந்தவனுங்க தான், யூதர்கள் கிடையாது, அவங்க யூத வம்சம் கிடையாது, அவங்க யூத குலம் கிடையாது, அவங்க எப்ராயிம் தேசத்தை, எப்ராயிம் இனத்தை சார்ந்தவர்கள். இந்த ஆகாப்லாம் இதாங்க நடந்துச்சு. அதான் ராஜா முன்னாடியே சொல்கிறார், எல்லை குறியை மாற்றாது, அபகரித்து கொள்ளாது, திக்கற்ற பிள்ளைகளுடைய நிலத்தை அபகரித்து கொள்ளாது, அவர்களுடைய மீட்பர் வல்லவர், அவர் உன்னுடனே அவர்களுக்காக வழக்கம். நீ பாட்டு எடுத்துட்டேன்னா யார் வந்துடுவார் ஃபைட் பண்ண? ஆமாம், ஜட்ஜாவே அவர் வந்து உட்காந்துருவார், முடியாது. அதனால தான் பிரதர் சிஸ்டர் தெளிவாக புரிஞ்சுக்கணும். நம்மளாம் ரியல் எஸ்டேட்டில் புதுசாக கால் எடுத்து வைக்கிறோம், லேண்டு பிஸ்னஸில் புதுசாக கால் எடுத்து வைக்கிறோம். லேண்டு விஷயத்துக்கு அவங்க ஆண்டவரோட காம்பீட் பண்ண வேண்டியது வரும். மிஸ்டேக் பண்ணிட்டாங்கன்னா ஆண்டவரே வந்து சிங்காசனத்தில் உட்காந்து, நம்முடைய உலகத்தில் உள்ள கோர்ட்டுகள் நியாயஸ்தலங்கள்லாம் இருக்குல்ல, அங்கெல்லாம் போகிறோம்ல, அதையும் ஃபேஸ் பண்ணோம். யாரையும் ஃபேஸ் பண்ணோம்? ஆண்டவருடைய. அவர் வந்து மீட்பர் வல்லவரான், தன்னோட மொத்த ஃபோர்ஸையும் வச்சு ஏமாத்தினவனை டீல் பண்ணுவார். அதில் போய் நமக்கு லேண்டு கிடைக்கும், பொருள் கிடைக்கும், ஆளுங்களை சாக அடிச்சிட்டாங்கன்னா அது இன்னொரு ரொம்ப டேஞ்சர் ஆகிடும். தெளிவாக வார்னிங் சாலமனே கொடுக்குறார். பஞ்சாங்கமத்தில் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு. என்னாகமும் லேவியராகமும் உபாகமும் ரொம்ப தெளிவாக இருக்குது. லேண்ட் லா ரொம்ப ஸ்ட்ரிக்ட் லா இஸ்ரேலில், எடுக்கவே முடியாது. அது அவனுக்கு தான் சொந்தம், எடுத்துக்கவே முடியாது. காசு கொடுத்தா கூட எடுத்துக்க முடியாது இந்த சட்டம். இப்போ நம்ம நாட்டிலலாம் காசு கொடுத்தா எடுத்துக்கலாம், கம்மி விலைக்கு கொடுத்து பத்திரம் பண்ணிக்கிட்டோம்னா செல்லும். இதில் பத்திரம் கூட செல்லாது. அப்படி தான் அந்த நாபோத்தோட விஷயம், த இன்சிடென்ட் ஆஃப் த டெத் ஆஃப் நாபோத். இப்போ சாலமோன் ராஜா இதை தான் ரிப்பீட் பண்ணுறார். நீ போய் வெளியில் எடுத்துக்கோ, உனக்கு இடம் பத்தலைன்னா காட்டை வெட்டி விஸ்தாரமாக்கிக்கோ அப்படி சொல்லியிருக்கார். காட்டை என்ன பண்ணு, வெட்டி வீடு கட்டிக்கோ. ஆனால் நிலத்தில் மற்றவனுடைய எல்லைக்குரிய என்ன பண்ணாத, எடுக்காத. எது வந்து ஓப்பன் ஸ்பேஸாக இருக்கோ, ஓப்பன் கிரவுண்டாக இருக்கோ, காலி நிலமாக இருக்காது, யார் மேலே யாருதும் சொந்தம் இல்லை. அதனால் யார் வீடோ, யார் பெட்ரூமோ, யாரோட டாய்லெட்டும், யாரோட கார் பார்க்கிங்கும் போல, அது ஓப்பனாக இருக்குது, அதை காசு கொடுத்து வாங்கிக்கோ. ஆனால் இன்னொருத்தரோட பொருளை எடுக்காது. பறந்து விரிந்து இருக்கிறது இன்றைக்கும் பூமி, எவ்வளோ காடுகள் இருக்குது, எவ்வளோ நிலங்கள் இருக்குது, எடுத்துக்கொள் என்று
சாலமோன் லேண்ட்லாம் நமக்கு சொல்லி கொடுத்து இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு பிரயோஜனமாக இருந்துச்சு? நம்ம இருதயத்தை பற்றி சொல்லுகிறார். நம்ம இப்போ தான் படித்தோம், பிரயோஜனமாக இருக்கிறதை உனக்கு போதித்து. நம்ம இருதயத்தை புத்திமதிக்கு சாய்க்கணும். ஃப்ரெண்டு வந்து ரொம்ப நேரம் பேசிகிட்டு இருப்பான், அதில் ஒன்றும் இருக்காது, கேட்டுனே இருப்போம். ஆனால் அம்மா சொல்லுவாங்க, டே மணி ஒன்றாயிடுச்சு சாப்பிட்றான்னு, சும்மா இருப்பான் அப்படின்னு கத்துவான். அந்த 1 மணி நேரம் ஒன்றுமே இல்லை. இதில் எது புத்திமதி? ஐயா 1 மணி ஆயிடுச்சு சாப்பிட்றான்றாங்களா, அது புத்திமதி. வேலை 1 மணி நேரம் பேசியிருக்கிறான் அதுவா? இப்போ ராஜா சொல்கிறாரு, நீங்கள் புரிஞ்சிக்கங்க, தெளிவாக இருங்க, புத்தி இல்லாத விஷயத்தை கேட்டுட்டு இருக்கும்போது கவனிங்க, டக்குன்னு புத்திமதி ஒருத்தர் சொன்னாங்கன்னா சரண்டர் ஆகுங்க. நம்ம ஒரு கன்ஃபியூஸ்டு கூட்டத்தின் நடுவில் வாழ்ந்துருக்கிறோம். அவங்க என்ன தெரியுமா, நல்லவனை அடிப்பாங்க, கெட்டவங்களை போய் அடி வாங்கிட்டு வருவாங்க. அதுவா சட்டம்? நல்லவங்களை அடி வாங்கணும், கெட்டவனை போய் அடிக்கணும். தாவீது சொன்னார், நீதிமான் என்னை தயவாய் குட்டட்டும். கரெக்டா? நீதிமான் என்னை குட்டட்டும். நீங்கள் நல்லவங்களை அடி வாங்கினீங்கன்னா தான் கெட்டவனை எதிர்க்கக்கூடிய பவர் உங்களுக்கு வரும். நீங்கள் போய் ஈஸியாக இருக்குதுன்னு நல்லவனெல்லாம் அட்டாக் பண்ணி போயின்னு இருந்தீங்கன்னா நீங்கள் ரொம்ப கெட்டவங்கையில் போய் காலில் விழுற நிலைமைக்கு வந்துடும். ஒருத்தவங்க நல்லவங்கன்னு தெரிஞ்சிச்சுன்னா, அவங்க போகிறது சரின்னு தெரிஞ்சிச்சுன்னா, என் மனசாட்சி ரொம்ப உறுத்தம், ஆனால் நான் போய் சாரி கேட்டுருவேன். இல்லைப்பா நான் பேசுனது தான் தப்பு, நான் தான் தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு. ஏன்னா அவன் நல்லவன், அவன் மூலியமா கர்த்தர் என் கூட பேசுகிறாரு. ஒருத்தன் கெட்டவன், அவன் கையில் போய் என்னை மன்னிச்சிருப்பா அப்படின்னு சொன்னேன்னா அவன் கெட்டவன், அவன் பின்னாடி சாத்தான் இருக்கானா, சாத்தான் காலிலே விழுந்தது அர்த்தம். புத்திமதிகள் இன்றைக்கு பைபிள் மூலிமா வரும், ஊழியக்காரர் மூலிமா வரும், நம்ம லீடர்ஸ் மூலிமா வரும். நம்ம எதை அவமதிக்கிறோம், எதை ஏற்றுக்கொள்கிறோம்? ஆமென். நீதிமான்களுக்கு நம்ம தான் சப்போர்ட் பண்ணணும், புத்திமதிகளை நம்ம ஏற்றுக்கொள்ளணும். புத்திமதிகள் சொல்லும் போது நாம் அதை அவமதிக்க கூடாது என்பதை ஞானி இங்கே சொல்லுகிறான். உன் இருதயத்தை புத்திமதி கொடு மகனே. உனக்கு புத்தி சொல்கிறதுக்கு ஆளுங்க இருக்கிறாங்களே, நீ ஒன்றும் அனாதை இல்லை. உங்களை பார்த்து யாராவது ஒருத்தர் புத்தி சொன்னாங்கன்னா தெளிவாக புரிஞ்சுங்க, அப்படா நான் அனாதை இல்லை, எனக்கு சொல்கிறதுக்கு ஆட்கள் இருக்கிறார்கள். அவன் சொல்வதை கேள், உன் செவிகளை அறிவின் வார்த்தைக்கு சாய்ப்பாயாக. அந்த பெரியவங்க சொன்ன அந்த பேச்சை கேட்டிருந்தா நம்ம இன்னைக்கு எங்கேயோ போயிருந்திருப்போம். கேட்காதனால தான் இவ்வளோ சஃபர் ஆகிறோம். இன்னமும் கேட்கலனா என்ன ஆகும்? ஆமென். பிள்ளைகளை வளர்க்க வேண்டியதை பற்றி சொல்ல போகிறார்கள். பிள்ளை ஆண்டவனை அடிக்கும் போது என்ன பண்ணுமா? அடிக்கணும். அடிக்கக்கூடாதுன்னு பைபிள் சொல்லலை. பிள்ளை ஆண்டனை தண்டியாமல் விடாதே, அவனை பிரம்பினால் அடித்தால் அவன் சாகான். வேறு எதிலும் அடிக்காதீங்க, பிரம்பில் அவனுக்குன்னு ஒரு குச்சி வச்சு அடிங்க என்று சொல்லுகிறார். அவனை நீ அடிப்பதினால் பாதாளத்துக்கு அவன் ஆத்துமாவை தப்புவிப்பாயே. அவன் பண்ணுற தப்புக்கு. என் மகனே, உன் இருதயம் ஞானம் உள்ளதாக இருந்தால் என்னிலே என் இருதயம் மகிழும். மகனோட இருதயம் ஞானமாயிருக்கும். உன் உதடுகள் செம்மையானதை பேசினால் என் உள்ளந்திரியங்கள் மகிழும். உன் மனதை பாவைகள் மேல் பொறாமை கொள்ள விடாதே, நீ நாடோறும் கர்த்தரை பற்றும் பயத்தோடு இரு. 17th verse ரொம்ப இம்பார்ட்டண்ட். கெட்டவங்களை பார்த்து பொறாமப்படாதீங்க. ஐயா நான் சர்ச்சின்னு வரேன், பார்த்தா என் பைக்குக்கு பெட்ரோல் கூட காசு இல்லை, அங்கே பாருங்கள் கெட்டவன் எவ்வளோ பெருசு போயிட்டான், அவன் மேலே பொறாமப்படாத மகனே, அது உன்னோட வழி இல்லை. இந்த வசனத்தை அண்டர்லைன் பண்ணிங்க. நான் இனிமே பாவிகள் மேல் பொறாமை கொள்ள மாட்டேன். அண்டர்லைன் பண்ணிங்க, சொல்லுங்கள். நான் இனிமேல் 17ஆம் வசனம், என் மனதை பாவிகள் மேல் பொறாமை கொள்ள விட மாட்டேன். நான் ஆண்டவருக்கு பயந்து தீமையை விட்டு விலகுவேன். நீங்கள் பாவிகள் மேல் பொறாமை கொள்ளாமல் ஆண்டவருக்கு பயந்தீங்கன்னா நிச்சயமாகவே முடிவு உண்டு. உன் நம்பிக்கை, ஆண்டவரை நம்புகிறவனுக்கு முடிவு உண்டு. சொல்லுங்கள், கர்த்தரை நம்புகிறவர்களுக்கு நிச்சயமாக முடிவு உண்டு. ஆமென். அட்வைஸ் கேட்கணும் அப்படின்னு திரும்பி சொல்கிறார். செவி கொடு. மதுபான பிரியரையும் மாம்ச பெருந்தினிக்காரரையும் சேராது. அவங்களோட அதிகமான காசு எதுக்கு போகுது? மதுபானம் மற்றும் மாமிச பெரும் தீனி. பாருங்கள், அந்த வேர்ஸ் வந்து 20வது வசனம். அதில் என்ன ஒன்றுன்னா, ரயாட்டியஸ் ஈட்டர்ஸ் ஆஃப் த ஃப்ளஷ். கறி தான், பெரிய பெரிய கறி, பெரிய பெரிய பீஸு, நிறைய கறி, நிறைய எலும்பு. பார்த்துருக்கீங்களா அப்படி சாப்பிட்றவங்கள? அந்த டீமில் நீ சேராதே. எனக்கு தெரிஞ்சு ஒரு செல்வந்தர் இருக்கார், அவங்க வீட்டில் மதியம் மட்டன்னா நீங்கள் நம்ப மாட்டீங்க, நைட்டு அவங்க வீட்டில் தண்ணி சாதம் சுடக்கஞ்சின்னு சொல்லுவாங்களே, அது ஸ்ட்ரிக்ட்டு அவர் ரூல். அந்த மதியம் குழம்பு இருக்க, அது மீத்து வச்சா கூட நைட் அதை சாப்பிடக்கூடாதுன்னு ஸ்ட்ரிக்ட் ரூல் போடுவார். உடம்பு கெட்டுறோம், என்ன பண்ணுறோம், சாப்பிடவே கூடாதுன்னுவார்.
அந்த சுட கஞ்சியும் துவையலும் தான். அவர் சொல்லுவார், சாப்பிட்டு பாருங்கள் உங்கள் உடம்பு எப்படி ஹெல்த்தியாக இருக்குன்னு. பெருந்தீனியாக இருக்க கூடாது. ஒரு வேளை, ஒரு நாளைக்கு ஒரு வேளை நான் வெஜிடேரியன் சாப்பிட்டா போதும். காலையிலையும் சாப்பிடுவேன், மதியமும் சாப்பிடுவேன், நைட்டும் சாப்பிடுவேன். நோ 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 நோ. அந்த டீமோட நீ சேராத, அவங்க கையிலேருந்து கற்றுக்காத, அப்படிப்பட்ட ஷார்ட்ஸ் அப்படிப்பட்ட வீடியோஸ் பார்க்காத என் மகனே, உடம்பை கெடுத்துக்கொள்வ. இது சொல்கிறது சாலமோன். 7000 ஆடு 3000 ஆடு ஒரு நாளைக்கு அடிப்படுது அவருடைய அரண்மனையில். அது ஒரு நாள் நான் எடுக்கிறேன், அதை பற்றி நம்ம படிப்போம். அவருக்கு ஒரு நாள் தேவைக்கு ஒரு மாதம் ஒரு கோத்திரத்துலேருந்து அவருக்கு ப்ரொவைட் பண்ணுவாங்க. ராஜ விருந்து, அவ்வளோ ஆடு மாடு எல்லாம் மிருக ஜீவன்கள் பரப்பனெல்லாம் இருக்கும். ஆனால் ராஜா சொல்கிறாரு, யாரோட சேராத. நான் நினைக்கிறேன் அவர் எல்லாருக்கும், ஏன்னா வேற ஒரு நாள் வேற டீம் வந்து சாப்பிட்டு போகும். ஆனால் அவர் ஸ்பூனில் சாப்பிட்ருப்பார் நினைக்கிறேன். ஃபுட் மேலே என்ன பண்ணாத இருக்காத. அந்த அதிகமாக மாம்ச பெருந்தீனிக்காரரை சேராதே. உன் அளவு என்னவாத நீ சாப்பிடு. எனக்கு இன்னொரு தாத்தா தெரியும். அவர் வந்து இந்த கையில் பிடிக்கிற அளவு இப்படி தான் வச்சுப்பார். இந்த கையில் பீஸ் இருந்தால் தான் சாப்பிடுவார். இதுக்கு மேலே பீஸ் இருந்தால் சண்டை போடுவார் கிச்சனில் போய். அவரோட பிள்ளைங்க மகன்களுக்கு கல்யாணம் மருமக்கமார்களாக இருக்கும்போது போய் நின்று கத்துவார். அப்படிலாம் சாப்பிடக்கூடாது, நம்மள மிருகமா, நம்ம அனிமல்ஸ் கிடையாது அப்படி சொல்லுவார், கத்துவார் அந்த தாத்தா. அப்படி பண்ணக்கூடாது, நம்ம மிருகங்கள் கிடையாது, இப்படி தான் இவ்வளோ சைஸ் தான் இருக்கணும், இதுவே பெருசு. ஏன்னா மெல்லும் போது என்ன பண்ணோம், தொண்டையில் அடைச்சிக்கும், நம்ம மிருகம் கிடையாது. ரொம்ப கோபமாக கத்துவார். அதெல்லாம் இப்போ சொன்னால் ஜனங்க நம்மளை அடிச்சிடுவாங்க போல். அப்படிலாம் சாப்பிடக்கூடாது. நம்ம வந்து ஹியூமன் பீயிங்ஸு, டொமஸ்டிக் அனிமல்ஸோட அதுங்க ஒரு பொருளை எடுத்து சாப்பிட்றத விட நம்ம சாப்பிட்ணும். அதுக்கு தான் கடவுள் நம்ம கையில் கத்தி கொடுத்துருக்காரு, ஸ்பூன் கொடுத்துருக்காரு, ஃபோர்க்கு கொடுத்துருக்காரு. அப்படிலாம் பெருசாக எடுத்து வாயில் போடக்கூடாது, பெரிய பெரிய பீஸ் வாயில் போடக்கூடாதுன்னு சாலமோனும் இதுதான் சொல்கிறார். பெருந்தீனிக்காரங்க பெருசா நோ நோ நோ. ஹெல்த்தியாக சொல்லியிருக்காங்க. குடியனும் போஜனம் பிரியனும் தரித்திரன் ஆவார்கள். டெய்லி சாப்பாடுக்கு அதிகமாக செலவு பண்ண என்ன ஆகிடுவாங்களா, தரித்திரர் ஆவார்கள். they will become poor. the glutton and the drunkard shall become poor. it will lead them into poverty. அவங்க தான் ஏழை ஆயிடுவாங்க. people who drink a lot, people who eat a lot. குடிகாரன் சொல்றான் பாருங்க, குடிகாரனும் சரி சாப்பாடுகிறவனும் சாப்பிடு என்ன ஆயிடுமா, தரித்திரர். they will become poverty. they will be led into poverty. இப்போ drowsiness பற்றி சொல்கிறார், தூக்கம். ஆமாம், தூக்கம் வந்து தூங்கக்கூடாதுன்னு சொன்னாங்க. ஆண்டவர் பகலையால் சூரியனை கொடுத்து இரவையால் சந்திரனை கொடுத்தார். சந்திரன் தான் ஆண்டவர் போட்ட 0 வாட்ஸ் பல்பு. நிலாவை பார்த்தாலே நான் வந்துடும், தூக்கம் வரும். பிள்ளைங்களுக்கு நைட்டு சாப்பாடு ஊட்டும் போது நிலா சோறு சொல்லி ஊட்டுறாங்க இல்லை, சாப்பிட்டு என்ன பண்ணுது, தூங்கிடுது. ஆனால் இந்த தூக்கம் பகலில் போய் கதவெல்லாம் சாத்திட்டு லைட்டெல்லாம் ஆஃப் பண்ணிட்டு பகலெல்லாம் தூங்குவது கந்தைகளை தான் உடுத்து வைக்கும். திஸ் இஸ் ட்ரௌசினஸ். இந்த ட்ரௌசினஸ் என்னன்னா, நான் ரெஸ்ட் எடுக்கிறத பற்றி சொல்ல, ஷார்ட் நேப் பற்றி சொல்ல. ட்ரௌசினஸ் வேலைன்னு வந்தால் என்ன இருக்கும், தூக்கம் வந்துடும். வேலை போயிட்ட பிறகு தூக்கமும் போயிடும். அது நம்மை நெக்ஸ்ட் லெவலுக்கு போக விடாது. நான் அதை நான் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கேன். நான் ஃபிசியோதெரப்பி ஃபீல்டுன்றதுனால காலையில் 6 மணிக்கெலாம் கிளினிக் போய் உட்கார்ற மாதிரி இருக்கும். அப்புறம் நைட்டு 11-12 ஆகிடும். இப்போ நான் மாஸ்டர்ஸ் டிகிரி படிக்க போகும்போது என்ன ஆயிடுச்சுன்னா, 12 மணிக்கு மேலே முடிச்சுட்டு நைட்டு வீட்டுக்கு வந்துட்டு திரும்பி காலையிலேருந்து எல்லாம் முடிச்சுட்டு கிளாஸுக்கு போனதும், கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணும்போதே தூக்கம் வரும். காலையில் 9 மணிக்கு கிளாஸ் ஸ்டார்ட். நான் 9 to 11 நாங்கள் படித்த காலத்தில் டாக்டருங்களே வந்து கிளாஸ் எடுப்பாங்க எங்களுக்கு எல்லா டிபார்ட்மெண்ட். 9 to 11 ஒரு கிளாஸ், 11 to 1 ஒரு கிளாஸ், 1 to 2 லஞ்சு, திரும்பி 2 to 4 ஒரு கிளாஸ். இந்த 3 கிளாஸில் ஃபஸ்ட்டு கிளாஸ்லேயே தூக்கம் வரும். ரொம்ப 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 கஷ்டமாக இருக்கும், ரொம்ப கஷ்டமாக இருக்கும். சொல்லுவாங்க, நீ வந்து அங்கே போய் வேலை செய்கிறத பற்றிலாம் நான் சொல்லப்பா, நீங்கள் தூங்கிட்டேன்னா இது உனக்கு பிரயோஜனம் இல்லாமல் போயிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. நிறைய விஷயத்தை நான் விட வேண்டியதாச்சு இந்த தூக்கத்திலேருந்து அவாய்ட் பண்ணுறதுக்காக. 10ஆம் கிளாஸ் வரைக்கும் நம்ம ஸ்கூல் படிக்கும்போது பெற்றோர் ரொம்ப எக்ஸலண்ட்டு. 8 மணிக்கெலாம் சாப்பிட்டு படுத்துடணும், காலையில் 4 மணிக்கு எழுந்துக்கணும், பகலில் தூக்கமே வராது. ஆனால் நம்ம பெருசான பிறகு நம்ம தான் மாற்றிக்கிட்டோம். பகலில் தூங்குகிறோம், நைட்டில் வேலை செய்கிறோம்.
கன்ஃபியூஸ் ஆயிடுச்சு. இன்றைக்கி நம்ம அந்த மாதிரி நம்முடைய ஸ்லீப்பிங் கிளாக்கை, நம்முடைய டைமிங்கை மாற்றணும்னா கூட மாற்றிங்க திருச்சபையை. ஏனென்றால் நம்முடைய ட்ரௌசினஸ் நமக்கு என்னத்தை உடுவிக்குமா? கந்தையை உடுத்துவிக்கும். இவங்க வந்து டு நாட் டோன்ட்ஸ், செய்யாததை பற்றி சொல்லி கொண்டிருக்கிறார். பெற்ற தகப்பனுக்கு செவி கொடு, தாயை அசட்டை பண்ணாதே. அசட்டை என்பது பப்ளிக்காக நம்ம பண்ணக்கூடாது. போவா உனக்கு ஒரு வேலை இல்லை, அவமதிக்கக்கூடாது. அது நமக்கு நல்லது அல்ல என்பதை சாலமோன் நமக்கு சொல்கிறார். சத்தியத்தை வாங்க, அதை விற்காதே. அப்படி ஞானத்தையும் உபதேசத்தையும் புத்தியையும் வாங்கு. ஒரு ஞானி சொன்னார், சார் நான் வந்து இன்டெலிஜென்ட் அப்படின்னாரா. இப்போ இல்லை, என்னை வேர்ல்டில் எப்படி எனக்கு தெரியல. நீ இன்டெலிஜென்ட்டா? ஆமாம், நான் அறிவாளி, நான் பணக்காரன் அப்படிலாம் சொன்னாரா. ஓகே, நான் இன்றைக்கி உங்கள் வீட்டுக்கு வரட்டா, வாங்க. இவர் நினச்சாரா இந்த ஞானி நம்ம வீட்டில் வந்து என்னத்தை பார்ப்பார்? நம்ம சோஃபாவை, நம்ம எப்படி ஆடம்பரமாக வாழ்கிறோன்னு. அந்த ஞானி சொன்னாரா, வா உன் வீட்டுக்கு வரேன். வந்ததும் ஹாலில் உட்கார வச்சாரான். அவர் சொன்னார், நான் ஹாலெலாம் உட்கார வரல, என்னை கூட்டு போய் உன் லைப்ரரியை காட்டுனாரான். அப்போ அவன் சொன்னான், லைப்ரரியா? எதுக்கு லைப்ரரி? உங்கள் கையில் என்ன புக்கு இருக்குதுன்னு பார்க்கலாம். புக்கா? நான் புக்கெலாம் வாங்க மாட்டேனே. இதை பாருங்க சேர் வாங்கியிருக்கேன், இதை பாருங்க பீரோ வாங்கியிருக்கேன், தராங்க வாஷிங் மிஷின் வாங்கியிருக்கேன், இதை பாருங்க பாடி ஸ்ப்ரே வாங்கியிருக்கேன், இதை பாருங்க அதை வாங்கியிருக்கேன். நோ, ஒருவன் ஞானியாக இருந்தால் அவன் சத்தியத்தை வாங்குவான். எத்தனை ட்ரைனிங் சென்டரில் போய் எவ்வளோ ட்ரைனிங் எடுத்திருக்க, எத்தனை லாங்குவேஜ் தெரியும், எத்தனை வசனத்தை மனப்பாடம் பண்ணியிருக்க, எத்தனை புதுசாக கற்றுட்டு இருக்க. அதுதான் மகனே ஞானம். நம்ம கையில் இல்லாததை எப்படி விற்க முடியும்? யூ நீட் டு லேர்ன் ஃபர்ஸ்ட். நீ நிறைய கற்றுக்கணும். அதுதாங்க சொல்கிறார், உபதேசத்தையும் புத்தியும் வாங்கு, காசு கொடுத்து வாங்கு. பாருங்க, பல விஷயத்தில் காசு கொடுத்தா வந்துடும் நினைக்கிறோம், அது பெரிய தப்பு. டைம் கொடுத்தா தான் வாங்க முடியும். கரெக்டு தானே? நேரம் என்பது நம்மை நாமே அர்ப்பணிப்பது. we need to give our time. ஹல்லேலூயா. சாலமோன் ஞானி சொல்றார், சத்தியத்தை வாங்கு, விற்காதே. நீதிமானுடைய தகப்பன் மகிழ்வான், பிள்ளைகளை பெற்றவன் மகிழ்வான், ஞானமுள்ள பிள்ளைகளை பெற்றவன் மகிழ்வான். நீ ஞானமாய் இருக்க வேண்டும் என்பதாக சாலமோன் ஞானி சொல்லுகிறார். சில ப்ராஹிபிஷன்ஸ், இதை செய்யக்கூடாது. வேசி, ஆழமான படுகுழி, பரஸ்திரீ, இடுக்கமான கிணறு. 2 விதமான லேடிஸ் பற்றி சொல்கிறார். ஒன்று வந்து வேசி, அவங்களுக்கு வந்து நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க, அதில் நீ ஒரு ஃப்ரெண்ட் ஆகிடாத. அதுதான் இதனுடைய அண்டர்ஸ்டாண்டிங். பரஸ்திரின்றவங்க யாருன்னே தெரியாதவங்க, அவங்க கூட போய் ஃப்ரெண்ட்ஷிப் வைக்கணும்னு நீ நினைக்காத. ஆமாம், அவங்க பரஸ்திரி. அவங்க யார்? ஷீ இஸ் எ ஸ்ட்ரேஞ்ச் உமன். அவங்க கல்ச்சர் உனக்கு தெரியாது, அவங்க கலாச்சாரம் உனக்கு தெரியாது, அவங்க என்ன சாப்பிடுவாங்கன்னு உனக்கு தெரியாது, அவங்க எப்படி போவாங்க வருவாங்க உனக்கு தெரியாது. நீ போய் அவங்கள உங்கள் லைஃப் பார்ட்னராக ஏற்றுக்கிட்டு இல்லை அவங்க கூட நான் இருப்பேன்ற முடிவு எடுக்காத. 2 பேரை நிறுத்துறாரு. நோ, வேசி, உங்களுக்கு எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸ், இவரும் எல்லாரும் கூட பேசுகிறாங்க, எல்லாரும் கூட பழகுறாங்க, அப்படிப்பட்ட இடத்துல நீ போகக்கூடாது. இது மேலுக்கும் பொருந்தும், ஃபீமேலுக்கும் பொருந்தும். இது ஒரு கேரக்டரை பற்றி சாலமோன் ஞானி சொல்கிறார். எல்லாரும் கூட ஃப்ரெண்டு, எல்லாரும் கூட நான் செல்ஃபி எடுத்துப்பேன், எல்லாரும் மேலேயும் கை போட்டுவேன், எல்லாரும் கூட பேசுவேன் அப்படின்ற இடத்துல நீ போகாத என் மகன். என்னது ராஜா மிஸ்டேக் பண்ணிட்டாருன்னா மொத்த ராஜ்யம் அவுட்டு. அதை தானே ஆகாப் பண்ணிட்டான். பரஸ்திரியை போய் திருமணம் செய்து கொண்டு வந்தான், ஏசபேல் என்பவளை. மொத்த ராஜ்யமும் காலி. கர்த்தருடைய தீர்க்கதரிசிகளை கொன்று விட்டு பாகால் தீர்க்கதரிசிகளை கொண்டு வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணான். இவ தான். ஆக இந்த 2 பேருக்கு எப்படி இருக்கணும்? பி கேர்ஃபுல். வேசி ஆழமான படுகுழி, ஷீஸ் அ டீப் டிச். உள்ள விழுந்துட்டா எழுந்துக்க முடியாது. டிச், ஆழமான படுகுழி, வெளியே வர முடியாது. பரஸ்திரி, இடுக்கமான கிணறு. அவங்க கல்ச்சருக்கும் படாத பாடுபடணும். அவங்க யாருன்னே தெரியாது, அவங்க உனக்கு லைஃப் பார்ட்னர் ஆக முடியாது, அவங்க கூட நீ நடக்க முடியாது, அவங்க கூட நீ ட்ராவல் பண்ண முடியாது, அவர்களோடு நீ பெற்றெடுக்கிற பிள்ளைகள் உன் பிள்ளைகள் ஆகாது, உன் ப்ராப்பர்ட்டி போயிடும் என்றெல்லாம் ராஜா சொல்லித்தரார். ஏன்னா அவரே அந்த மிஸ்டேக் பண்ணிட்ட பிறகு தான் எழுதியிருப்பார் போல். சாலமோன் ஃபஸ்ட்டு மேரேஜே ஈஜிப்ட்லேருந்து தான் பண்ணுறார். அவரை எவ்வளோ டார்ச்சர் பண்ணாரு தெரில. சாலமோனுடைய அந்திய காலம் மிகவும் கஷ்டமானதில் தான் போச்சு. அவள் கொள்ளைக்காரனை போல பதிவிருந்து மனுஷருக்குள்ளே பாதகரை பெருக பண்ணுகிறாள். மிஸ்டேக் பண்ணுறது ஆனால் செத்து போகிறது ஆண்கள். பல ஆண்கள் செத்து போகிறான், பல ஆண்கள் தண்டனைக்குள்ளே போகிறான். இதை தான் சாலமோன் இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணுறார். யாருக்கு வேதனை, யாருக்கு துக்கம், யாருக்கு சண்டைகள், யாருக்கு புலம்பல், யாருக்கு காரணமில்லாத காரணங்கள், யாருக்கு ரத்தம் கலங்கின கண்கள். பாருங்கள், இந்த வேர்ட்ஸை ஒன்றா படிச்சிடலாம். யாருக்கு வேதனை, யாருக்கு துக்கம், யாருக்கு சண்டைகள், யாருக்கு புலம்பல், யாருக்கு காரணமில்லாத காயங்கள், யாருக்கு ரத்தம் கலங்கின கண்கள். மதுபானம் இருக்கிற இடத்துல தான் காரணம் இல்லாத சண்டை. ஆமாம், வாலிப பிள்ளைகளே, சகோதர சகோதரிகளே,
மதுபானம் இருக்கிற இடத்துல நம்மளும் உட்காந்து நான் பார்த்து நிற்பேன்னு சொல்ல முடியாது. காரணம் இல்லாத பிரச்சனையில் நீங்கள் மாட்டிப்பீங்க. அன்னெசரி ட்ரபிள். பாருங்கள், காரணமே இல்லாத சண்டை, யாருக்கு புலம்பல், காரணம் இல்லாத புலம்பல், காரணம் இல்லாத காயம், ரத்தம் கலங்கின கண்கள். மதுபானம் இரத்த வருணமாய் இருந்து பாத்திரத்தில் பலபலப்பாய் தோன்றும் போது நீ அதை பாராதே, அதை பார்க்காத. அது முடிவிலே விரியனை போல உன்னை தீண்டும், விரியனை போல தீண்டும், பாம்பை போல கடிக்கும். இப்போ கண்கள்னா ஆகிடும், பரஸ்திரிகள் பக்கம் போகும், உள்ளம் தாறு மாறுவானைகளை பேசும். ஆமாம், அவங்க உண்மை பேசுவாங்கன்னு சொல்லுவோம் இல்லைங்களா? உண்மையும் பொய்யும் கலந்து பேசுவாங்க, தாறுமாறாக பேசுவாங்க. எதிர்க்க உட்காந்துக்கிறவங்கள மரியாதை இல்லாமல் பேசுவாங்க. யாருக்கு மரியாதை கொடுக்கக்கூடாதோ அவங்களுக்கு ரொம்ப மரியாதை கொடுப்பாங்க. நான் ஒருத்தர் பார்த்தேன், ஒரு நாய்க்கு அவ்வளோ மரியாதை கொடுத்து தான் போட்டுக்கிற தொப்பியெல்லாம் அதுக்கு போட்டு துண்டெல்லாம் எடுத்து போட்டு அது கூட போயிருந்தார். காரணம் இல்லாமல் அது நடக்கும், அவசியம் இல்லாமல் போகும். ஆமாம், நடுக்கடலிலே படுத்திருக்கிறவனை போல படுத்திருப்பான். எனக்கு அடித்தாங்க வலிக்கலை அப்படின்லாம் சொல்லி யூ வில் ஷோ யுவர் செல்ஃப் டோட்டலி கன்ஃபியூஸ்டான வாழ்க்கை என்று சாலமோன் ராஜா சொல்கிறார். இந்த 23ஆம் அதிகாரத்தில் நிறைய விஷயம் நம்மோட பேசுதுங்க. எப்படி சாப்பிட்ணும், எப்படி சாப்பிடக்கூடாது, பணத்து மேலே பணக்காரன் ஆக வேண்டும் என்கிற ஆசை இருக்கக்கூடாது, பெற்றோருக்கு கீழ்ப்படிய வேண்டும், ஞானத்துக்கு முதலிடம் தர வேண்டும், பரஸ்திரி மற்றும் வேசி அவங்களோட கூட ரிலேஷன்ஷிப் இருக்கக்கூடாது, அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை துணை, அப்படிப்பட்ட ஒரு உறவு இருக்கக்கூடாது, மதுபானம் இருக்கக்கூடாது. 6 அண்டர்ஸ்டாண்டிங்கில் நமக்கு டீச் பண்ணார். இது சாலமோனோடது. சாலமோனுக்கு யார் சொல்லி கொடுத்துருப்பாங்க? அவங்க அப்பா தாவீதுக்கு யார் சொல்லி கொடுத்துருப்பாங்க? மூதாதையர்கள் யார் சொல்லியிருப்பார்? ஆண்டவரே. நீதிமொழி 23ஆம் அதிகாரம் ஆண்டவரே சொல்லி கொடுத்தது போல் எடுத்து நம்ம மனதில் வச்சுப்போம். வீட்டில் போய் திரும்பி கூட படிங்க. நான் யாருங்க, ஒரு சாதாரண ஆள். இந்த வசனத்தை நான் போதிக்கலை, நானே எனக்கு சொல்லிக்கிட்டேன். உங்களுக்கு யாருக்கும் நான் சொல்லித்தரல, எனக்கு நானே சொல்லிக்கிட்டேன். இந்த வசனம் இன்றைக்கி என்னோட பேசுது. அப்பாவோட வார்த்தை. இன்றைய நாள் நல்ல நாள், 10ஆம் தேதி ஜூன் மாதம் 2025. ஆண்டவர் நம்மோட பேசுகிறார். நம்ம வருங்காலம் நல்லா இருக்கணும், நாம் நம் பிள்ளைகளையும் இஸ்ரவேலுக்கு உண்டாகும் சமாதானத்தையும் காணணும்னு ஆண்டவர் சொல்கிறார். விட்டு கொடுக்கலாமா இந்த வார்த்தைகளுக்கு? ஆண்டவர்கிட்ட நம்ம சரணடைவோம். கர்த்தர் நம்மை நடத்துவாராக. இந்த உலகப்பரமான காரியங்களை நான் அதிகமாக ஈடுபட்டு கொண்டு இருக்கிறேன்ப்பா. என்னை ஒரு ருசியாய் நீர் எங்களை வழி நடத்துங்க. ஆண்டவர் ஒரு எங்களோடு கூட இருங்கன்னு சொல்லிட்டு ஆண்டு சமூகத்தில் நம்மளே தாழ்த்தி நம்மளை அப்படியே ஒப்பு கொடுக்கலாம். ஆண்டவரே, என்னோட சுய ஞானங்கள், சுய எண்ணங்கள் ஒழிந்து போகட்டப்பா. சுய காரியங்கள் எங்களோடு ஒழிந்து போகட்டும் தகப்பனப்பா. சுய காரியங்கள் எங்களோட தகப்பனை விலகி போகட்டப்பா. நீர் எங்களுக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லிட்டு ஆண்டு சமூகத்தை நம்ம கேட்கலாமா? ஆளுகை செய்யும் ஆவியானவரே, பரியாய் தந்தே பரிசுத்தமானவரே, ஆளுகை செய்யும் ஆவியானவரே. இயேசுவே சொல்லமா? பலியாய் தந்தே பரிசுத்தமானவரே, ஆவியானவரே, எங்கள் ஆற்றலானவரே. சொல்லப்பா, ஆவியானவரே,
எங்கள் ஆற்றலானவரே, ஆளுகை செய்யும் ஆவியானவரே, பலியாய் தந்தே பரிசுத்தமானவரே. கண்ணில் முடிச்சு ஜெபிக்கலாம். எங்களுமாக ஆயிருக்கும் கிருபை நிறைந்த எங்கள் அன்பின் தகப்பனப்பா, நீதிமொழிகள் எத்தனையோ காரியங்கள் எங்களோட பேசினீர் தகப்பனப்பா. ஒவ்வொன்றுக்கும் நாங்கள் செவி கொடுக்க எங்கள் செவிகளை திறந்துருங்களப்பா. ஒவ்வொரு வார்த்தைகளுக்கும் ஆண்டவரே எங்கள் இருதயத்தை சாய்க்க ஆவியானவரே நீர் எங்களுக்கு கிருபை செய்யுமா நான் ஜெபிக்கிறப்பா. நீர் மாத்திரம் எங்களுக்கு கூட இருங்க, நீ ஆசீர்வாதம் இயேசுவின் நல்ல பிதாவே, ஆமென். நீதிமொழிகள் 23ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். உன்னை பெற்ற தகப்பனுக்கு செவி கொடு, உன் தாய் வயது சென்றவள் ஆகும்போது அவளை அசட்டை பண்ணாதே என்று இந்த சாலமோன் தன்னுடைய நாட்கள் எழுதுகிறார். உன் தகப்பனுக்கு நீ செவி கொடுப்பா, உன் தாய் ஒருவேளை வயது சென்று ஆகும்போது அவளை நீ அசட்டை பண்ணாதே என்று. இந்த வார்த்தை என்னோடு அதிகமாய் ஆழமாய் பேசி கொண்டு இருக்கிறது. என்ன நான் சிறு வயதில் என் தாய் தம்பளுக்கு நான் மிகவும் பயப்படுவேன். அவங்க சொன்னதை கேட்போம், ஒரு பயம் இருக்கும். ஆனால் இப்போ வாலிபன் ஆன பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக அவர் மேலே இருந்த பயங்கள் எனக்கு கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி போச்சு. இன்னும் நாளடைவில் பார்த்தீங்கன்னா அவர் சொல்லதை நான் எதுவுமே கேட்காத மாரிக்கு ஒரு சூழ்நிலை எனக்கு வந்தது. அவர்கள் எந்த ஆலோசனை சொன்னாலும் உங்களுக்கு என்ன தெரியுன்ற மாதிரி எனக்குள்ள அநேக சிந்தனைகளை போய்விட்டது. ஒரு சில சூழ்நிலைகளை என்னை தகப்பனையானாலும் நான் கூட ஒரு சில வார்த்தைகளால் அநேக முறை நான் காயப்படுத்தியிருக்கேன். என் தாயை கூட நான் சொல்லுகிறேன், அவங்களுக்கு எந்த ஆலோசனை சொன்னாலும் நான் அவங்களுக்கு கொஞ்சம் குறைவாகவே பார்ப்பேன். அவங்கள எந்த ஆலோசனை சொன்னாலும் அவங்களுக்கு இதெல்லாம் நடக்குமா என்ற ஒரு சந்தேகத்தில் தான் நான் கேட்பேன். அவங்களுக்கு சொன்ன ஆலோசனை என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாத அநேக சூழ்நிலைகளை நான் கஷ்டப்பட்டுருக்கேன். ஆனால் அந்த வார்த்தை இன்னைக்கு ஆண்டவர் என்னோட பேசுகிற மகனே, இந்த தகப்பனுக்கு நீ செவி கொடு, உன் தாயை அசட்டை பண்ணாதே என்று சொல்லுகிறார். ஒரு சில நேரத்தில் அவர்கள் சொல்லுகிற காரியங்கள் எனக்கு கடினமாக தான் இருக்கும். ஆனால் ஆண்டு சொல்ல மகனே, உலகத்தில் எல்லாரும் பர்ஃபெக்ட் கிடையாது, உலகத்தில் எல்லாமே ஒழுங்கில் கிடையாதுப்பா. ஒரு சில காரியங்கள் அவங்க தவறு இருந்தாலும் நீ இருந்தாலும் ஒருவருக்கு ஒரு மன்னித்து ஏற்றுக்கொள்ளுங்க. அவங்களுக்கு செய்வதை நீ கீழ்ப்படிப்பாங்க, அது உனக்கு ஆசீர்வாதம் என்று இன்னைக்கு கர்த்தர் இன்னைக்கு சொல்லுகிறார். நான் போன வாரத்தில் எனக்கு ஒன்று தகப்பனாருக்கு ஒரு சிறிய ஒரு ஆர்குமெண்ட் நடந்தது. அது சில ஒரு வார்த்தைகள் நான் சொல்லிட்டேன். அவரே அப்புறமா ஃபீல் பண்ணார், ஐயோ மகனே இந்த மாதிரி எனக்கும் இந்த நேரத்தை இப்போ தான் அப்போ நான் நினச்சேன் நம்ம கொஞ்சம் பேசிட்டோம்னு சொல்லிட்டு. ஆனால் ஆண்டவர் இப்போ தான் எனக்கு உன்னத்தை இல்லை மகனே, உன்னை தகப்பு நீ செவி கொடுக்கணும், தாயினை அசட்டை எண்ணக்கூடாதுன்னு பரிசுத்தாவனே இன்னைக்கு என்னோட பேசி கொண்டு இருக்கிறார். ஒருவேளை இதை கேட்டு கொண்டு இருக்கு நம்ம கூட, ஐயோ தாய் தானே அவங்களுக்கு என்ன தெரியும், இவங்களுக்கு தானே இவங்களுக்கு தகப்பனுக்குன்னா அதெல்லாம் தெரியாது, எனக்கு அதோடய நல்லா தெரியும் என்று ஒரு சில காரியங்களை நாம் தாய் தகப்பன அசட்டையாக எண்ணிருப்போம். அவள் சொன்ன காரியங்களை நாம் இன்னும் இந்த குறைவாக நினச்சிருப்போம். இல்லை அவர்களே ஒரு சில நேரத்தில் வெறுப்பாக நம்ம பார்த்துருப்போம். அவர் சிறு வயதில் நம்மளுக்கு எத்தனை காரியங்கள் நம்மளை செய்து எப்படி போஷித்து வழிநடத்தினார். இன்னைக்கு ஆண்டவர் நம்மளை சொல்ல, மகனே உன் பெற்றோர்களை கனப்படுத்த வேண்டும், மகளே உன் பெற்றோர்களுக்கு கனப்படுத்த வேண்டும் என்று ஆண்டவர் இன்னைக்கு நம்மளுக்கு சொல்லிக் கொண்டுகிறார். ஒருவேளை இதில் நம்ம குறைவுகளாக இருந்தால் இன்றைக்கு கண்ணுகளை மூடி கர்த்தர் இடத்துல ஒப்பு கொடுத்துறப்பா, சாரிப்பா நான் கூட எங்கள் பெற்றோர்களை வார்த்தை கேட்க மாட்டேப்பா, சாரிப்பா அவனுடைய எந்த ஆலோசனை சொன்னாலும் ஆண்டவர் அவங்களை நான் குறைவாக பார்க்கிறப்பா. அவள் சொன்ன காரியங்களை அவர்கள் எந்த காரியத்தை சொன்னாலும் அவனை நான் அசட்டை பண்ணி விட்டுறேனப்பா, சாரிப்பா என்னோட சுய ஞானத்தில் நான் சென்று கொண்டிருக்கேனப்பா, சாரிப்பா அவங்கள நான் இனிமேட்டு அசட்டை பண்ண மாட்டேப்பா, ஒரு ஆலோசனைக்கு நான் செவி கொடுக்குறேன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு நம்ம ஆண்டவரத்தில் ஒப்பு கொடுக்கலாமா? இது நமக்கு ஆண்டவருக்கு இடைப்பட்ட நேரம். நினைவெல்லாம் உமதாகணும், என் பேச்செல்லாம் உமதாகணும், என் நினைவெல்லாம் உமதாகணும், என் பேச்செல்லாம் உமதாகணும், நாள் முழுதும் வழி நடத்தும் என்னை, நாள் முழுதும் வழி நடத்தும், உம் விருப்பம்
செயல்படுத்தும் அப்பா, விருப்பம் செயல்படுத்தும். ஆளுகை செய்யும் ஆவியானவரே, பலியாய் தந்தே பரிசுத்தமானவரே. இன்னைக்கு நாம் ஒரு தீர்க்கதரிசன செய்கைகள் செய்ய போறோம். நம்ம 2 காதுகளை எடுத்து, நம்ம 2 கைகளை எடுத்து நம்ம காதுகள் மேல வச்சுக்கலாமா? தீர்க்கத ஆண்ட சொல்லுகிறப்பா, நான் வயதான சொல்லுகிற வார்த்தை செவி கொடுக்குறப்பா. ஆண்டவர் எங்க தகப்பனார் சொல்லுகிற வார்த்தையை செவி கொடுக்குறப்பா. எங்க தாயார் சொல்லுகிற ஆலோசனைகளை செவி கொடுக்குறப்பா. இனிமேட்டு அவங்கள அசட்டியா என்ன மாட்டேன்னு சொல்லிட்டு நம்ம ஆண்டவரான ஒரு உடன்படிக்கை பண்ணலாமா? நமக்கு ஆண்டவருக்கு ஏற்பட்ட உடன்படிக்கை. அதிகமாக நேசிக்கிற அன்பு தகப்பனப்பா, இது எங்களோடு அதிகமாக பேசின இருக்கிறவங்க நன்றி செலுத்துகிறப்பா. எங்கள் தாய் தமிழ் பெற்றோர்களை கனப்படுத்த உதவி செய்யுங்க தகப்பனப்பா. அவங்களை நாங்கள் சொல்லுகிற வார்த்தைகளை கீழ்ப்படி நாங்கள் முடிவு எடுக்கிற தகப்பனப்பா. இன்றைய தினத்தை எங்கள் குடும்பத்தை நீர் ஆசீர்வதிங்கப்பா. நாங்கள் பெற்றோருக்கு கீழ்ப்படிந்த பிள்ளைகள் ஆண்டவரே என்று நாங்கள் சாட்சி பெற உதவி செய்யுங்க தகப்பனப்பா. எங்களுடைய குணாதிசயங்களை நீர் மாற்றி போடுங்கப்பா. எங்களை செவி கொடுக்கலாம் மாற்றுங்கப்பா. எங்களை ஞானி என்று எண்ணாதபடிக்கப்பா. அவர்களை நாங்கள் கனப்படுத்த, அவர்களை தைரியப்படுத்த உதவி செய்யுங்க தகப்பனப்பா. நாங்கள் ஒருவருக்கு ஒரு அன்பாக இருக்க உதவி செய்யுங்கப்பா. நீரே எங்களை பொறுப்பேற்றுக்கொள்ள ஆசீர்வதிங்க, நடத்துங்க தகப்பன். நீரே ஆசீர்வதிங்க இயேசுவின் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஷாலோம். கர்த்தர் நம்மோடு பேசின வார்த்தைகளுக்கு நன்றி. கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஷாலோம், ஷாலோம், ஷாலோம். கடைசி ஆசீர்வாதத்துக்கு நேராக கைகளை விரித்துக் கொள்ளும். ஈவரக்கா அடோனாய் வயீஷ்மரக்கா யாஏர் அடோனாய் பனவ் அல்லக்கா விஹுனக்கா ஈஷா அடோனாய் பனவ் அல்லக்கா வயசம் லக்கா ஷாலோம், வயசம் லக்கா ஷாலோம். கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து காக்க கடவர். கர்த்தர் தன் முகத்தின் மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையா இருக்க கடவர். கர்த்தர் தன் முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.